இந்த உடலை பத்தி மக்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு பலூன் எங்கேயாவது ஒரு ஹோல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கீங்க, ஒரு அண்டா தண்ணியில அந்த பலூனை முக்கினா அப்படியே பபிள்ஸ் வரும், அப்ப பலூன் காலி. கிளைகோசிலேட்டட் ஹீமோகுளோபின் பேர். தங்களின் சர்க்கரை உங்கள் ரத்தத்தில் எப்படி இருக்கிறது என்ற ஒன்றை மட்டுமே வைத்துக்கொண்டு நீங்கள் உயிர் வாழ முடியும், திறமையாக இருக்க முடியும், எல்லாவற்றையும் அடைய முடியும். இந்த சர்க்கரை வியாதி தொடர்ந்து இருந்ததுன்னா, HbA1c கண்ட்ரோல் இல்லைன்னா அந்த உள்புற எண்டோத்லியம் டேமேஜ் ஆகிடும். பட் எனக்கு டயபெட்டிக்ஸ் வரப்போகுது அப்படின்னா அதை நான் முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா நான் இதுக்கான ப்ரிகாஷன்ஸ் எப்படி எடுத்துக்கிறது? நான் 24 மணி நேரமும் என் சர்க்கரை எப்படி இருக்கிறது என்பதனை பார்க்கிறேன். 30 சுகருக்கு மேல பிளிப் வந்ததுன்னு வச்சுக்கிங்க, உங்களுக்கு 10 வருடத்தில் நீங்கள் டயபெட்டிக் ஆகிவிடும். நான் இப்போது சர்ச்சைக்குரிய விஷயத்தை சொல்ல போறேன். நீங்க குரோ பண்ற டிராபிக்கல் ஃப்ரூட், பலா, வாழை, வாட்டர்மெலன், பைனாப்பிள், திராட்சை பழம், கிரேப், சுகர் பாம் எல்லாமே இந்த சுகரை. என்ன கேக்குறீங்க, நீங்கள் பழத்தின் எதிரியா? உண்மையை சொல்ல போனா நான் எதிரி. நீங்கள் கடைசி 10 வருடம் கஷ்டப்பட்டு இறப்பை தேடுவீர்கள், அதிலிருந்து உங்களை தடுக்க எனக்கு ஆசை. ரீநூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு உடலில் ஏற்படுற எல்லா பிரச்சனைகளுக்கும் முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாழ்வியல் மாற்றம், அதாவது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னே சொல்லலாம். ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மாற்றிக்கணும், நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறப்ப அதுக்கான சொல்யூஷன் ரொம்பவே கடினமாக இருக்குது. எல்லா டாக்டர்ஸ்டையும் நம்ம போய் கேட்குறோம், ரொம்ப கடினமான ஒரு சொல்யூஷன்ஸ் தான் இருக்குது. பட் இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணியும் நம்மளோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணி ஒரு ஹெல்த்தியான லைஃப்பை லீட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஷோவில் அதுக்கான சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த ஷோவில் நம்மளோட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக யார் இணைஞ்சிருக்கா அப்படின்னா, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஏசலோட ஃபவுண்டர் மிஸ்டர் சிவசங்கர் இணைஞ்சிருக்காரு. இஸ் ஆல்சோ வெல்னஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் பயோ ஹேக்கர் அண்ட் மென்டர் ஃபார் ஐவோ லிமிடெட். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது, பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் கிருத்திகா. பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஆனால் நீங்கள் கிருத்திகா பேசும்போதே கடினமாக இருக்கிறது என்ற வார்த்தையை உபயோகித்ததினால், கடினம் என்று நினைத்தாலே எல்லாமே கடினம், சுலபம்னு நினைச்சதா சுலபம். அப்புறம் நீங்கள் வெறும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை சொன்னீங்க, அப்புறம் ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொன்னீங்க. பட் இப்போ கான்செப்ட் என்னன்னா, உங்கள் பிரெயின் ஹெல்த் எப்படி இருக்கு, உங்கள் பாடி ஹெல்த் எப்படி இருக்கு. ஆமாம் ஆமாம், நான் உங்களுடைய நோக்கமும் என்னுடைய நோக்கமும் எளிய மக்களுக்கு அவர்களுக்கு புரியும் வரையில் சொல்வது தான். ஆமாம். பட்டு முக்கியமான விஷயம், நான் மருத்துவனும் இல்லை, மருத்துவத்திற்கு படிக்கவும் இல்லை. நான் ஒரு பிஸ்னஸ்மேன். இந்த பிஸ்னஸில் என்ன ப்ராப்ளம்னா, அன்லஸ் யூ எக்ஸல் வி கனாட் வின் இன் த பிஸ்னஸ். அந்த வியாபாரத்தில் வெற்றி பெறுவதற்காக என்னுடைய மூளை நன்றாக வேலை செய்ய வேண்டும், உடல்நிலை சரியாக வேலை செய்ய வேண்டும். உடலும் மூளையும் ஒத்துழைக்காவிட்டால் அங்கே எங்கே புத்திசாலித்தனம் வரும்? அதனால மக்களுக்கு புரியும் வகையில் எளிமையாக சொல்ல நான் முயற்சிப்பேன். ஆங்கில வார்த்தைகளுக்கு தமிழ் உச்சரிப்புகளும் சில தமிழ் வார்த்தைகளுக்கு ஆங்கில உச்சரிப்புகளும் மட்டமாக இருக்கும். பார்வையாளர்கள் என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். இந்த உடலை பத்தி மக்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அது ஒரு சிம்பிள் கான்செப்டுங்க. ஒரு பலூன், இந்த சின்ன பலூனா இருக்கிறதுல என்ன ப்ராப்ளம்னாங்க, எங்கேயாவது ஒரு ஹோல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிங்க, சின்ன ஓட்டை, கண்ணிலேயே தெரியாது, ஒரு அண்டா தண்ணியில அந்த பலூனை முக்கினா அப்படியே பபிள்ஸ் வரும், அதுதான் ஓட்டன்னு அர்த்தம். அப்ப பலூன் காலிங்க. ஸோ நீங்கள் காதை மட்டும் நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணிட்டீங்க, ஹார்ட்டை விட்டுட்டீங்கன்னா நீங்க அவுட்டுங்க. மூளையை சரி பண்ணிட்டீங்க, ஆனால் உடல் வலிமை இல்லைன்னு வச்சுக்கிங்க, நீங்க வேஸ்ட்டுங்க. ஸோ வி நீட் எ ஃபுல் கான்செப்ட். அந்த ஃபுல் கான்செப்ட் நீங்க இந்த பாக்யராஜ் சினிமா மாதிரி நீயே தான் டைரக்டர், நீயே தான் ப்ரொடியூசர், நீயே தான் ஹீரோ, நீ தான் எல்லாம். அன்பார்ச்சுனேட்லி உங்கள் உடல்நிலைத்தை நீங்க ஒருவதான் பார்த்துக்க முடியும். ஓகே சரி, நான் டிஸ்க்ளைமர் கொடுக்கல, பட் உங்க வியூவர்ஸுக்கு எளிய முறையில் சொல்ல விரும்புகிறேன். இந்த கமலஹாசன் பாட்டில் 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுன்ற மாதிரி நீங்க ஒன்னா ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கிங்க, உங்க HbA1c நம்பர் என்ன, கிளைகோசிலேட்டட் ஹீமோகுளோபின் பேரு. தங்களின் சர்க்கரை உங்கள் ரத்தத்தில் எப்படி இருக்கிறது என்ற ஒன்றை மட்டுமே வைத்துக்கொண்டு நீங்கள் உயிர் வாழ முடியும், திறமையாக இருக்க முடியும், எல்லாவற்றையும் அடைய முடியும். என்னப்பா புதுசா இருக்கு அப்படின்னா, இதுதான் உண்மை. இதுல 2 ஸ்வீட் ஸ்பாட் இருக்கு, 5 to 5.3. ஆனா நம்ம ஊர்ல ஏகப்பட்ட டயபெட்டிஸ் பீப்புள் இருக்காங்க. சர்ச்சைக்குரிய பல விஷயங்களை சொல்ல போகிறேன். இதை பார்க்கின்றவர்களுக்கு கோபம் வரலாம், ஆசை வரலாம், ஆனந்தம் வரலாம். பட் இதை எல்லாத்தையும் தனியாக வச்சுருங்க, பார்க்குற டிஃபரன்ஸ். நான் சொல்வதை யோசித்து பாருங்கள், கூகுளிலே சர்ச் செய்யுங்கள்,
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணுங்க, ஆனந்தம் அடைங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளைகோசிலேட்டட் ஹீமோகுளோபின் 5 to 5.3 வச்சுக்கிட்டு வருஷத்துக்கு ஒரு முறை ஓகே இந்த ஆர்டி ஸ்கேனில் ட்ரீட் பண்ணிக்கோங்க, பிளட் டெஸ்ட் எடுத்துக்குங்க. ஃபேட்டி லிவருக்கானு பார்த்துக்குங்க, 1000 ரூபா தான். இந்த சுகரில் என்ன மேட்டர்னாங்க, நீங்கள் சாப்பிட்டாலும் அஃபெக்ட் ஆகும், சாப்பிடலாலும் அஃபெக்ட் ஆகும். உங்களுக்கு புரியும்படி சொல்லணுன்னா, இப்போ ராத்திரி தூங்குறீங்க, அப்போ சாப்பிட்டுட்டு தூங்கினா அதுக்கு பேர் ஃபெட் ஸ்டேட். காலையில் எழுந்துக்கிறீங்க, ஃபாஸ்டட் ஸ்டேட். காலையில் உங்கள் சுகர் 95க்குள்ளே இருந்ததுன்னு வச்சுக்கிங்க, யூ ஆர் இன் பிங்க் ஆஃப் ஹெல்த். அப்படி இல்லை அப்படின்னா அதை எப்படி கொண்டு வருவது என்பதை இந்த கருத்துரையாடலிலே கலந்துப்போம். இது சற்றே கடினமான வார்த்தைகளையும் புதுவிதமான கான்செப்டுகளை எல்லாம் சொல்வதினால், நான் டயபெட்டாலஜிஸ்ட் 25 வருடம் அனுபவம் பெற்ற டாக்டர் கோதண்டராமனையும் செக்ஷுவல் ஹெல்த், ஒபேசிட்டி, ஆன்டி ஏஜிங் இதையெல்லாம் ரெண்டாக கற்று பல என்னங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விஐபிகளையும் ட்ரீட் பண்ண டாக்டர் ரெட்டி அவர்களையும் அழைப்போம். அவர்களோடு கலந்துரையாடுவோம். முடிவுரையிலே நீங்கள் கிருத்திகா சொன்ன மாதிரி கடினமான விஷயங்கள்லாம் செய்ய வேணாங்க, சுலபமாக செய்யக்கூடிய வேலைகளை, இனிமையாக செய்யக்கூடிய வேலைகளை, சந்தோஷமாக சாப்பிடக்கூடிய உணவுகளை நான் அறிமுகம் செய்கிறேன். ஏன்னா இந்த உணவு பாருங்க, ஃபஸ்ட்டு திங் வி ஹாவ் டு பி டேஸ்டி, த ஃபுட் ஹேஸ் டு பி டேஸ்டி. அதுக்கப்புறமா தான் ஹெல்த்தி. HbA1c நம்பரை பெண்கள் முக்கியமாக செஞ்சுக்கணும். ஸோ அப்போ அந்த லெட்ஸ் ஸ்டார்ட் தி டிஸ்கஷன் சார். நம்ம டாக்டர்ஸ் நம்ம கூட இருக்காங்க அப்படிங்கிறப்ப. சார் வணக்கம் ரெண்டு பேரும். வணக்கம். சார் சொன்ன மாதிரி ரெண்டு பேருமே அவங்களோட ஃபீல்டில் வந்து பெரிய எக்ஸ்பர்ட். இப்போ வந்து ஒரு சார் வந்து சில விஷயங்கள் சொன்னார், கடினம் எளிமைங்கிறதெல்லாம் தாண்டி நம்மளோட உடல் உபாதைகள் எல்லாத்துக்குமே நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் காரணம்னு சொல்கிறாங்க. பட் அதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு இந்த சுகருங்கிற விஷயம் தான் இப்போ டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது. இந்த லெஸ் சுகர் அந்த மாதிரி விஷயங்கள், இல்லை சுகரை எடுத்துக்காதீங்க அந்த மாதிரி விஷயங்கள், இதை பற்றிலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறது தான் நம்ம இணைஞ்சிருக்கோம். பட் நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது நம்மளோட சொல்யூஷனுக்காக போகிறோம் அப்படின்னா அவங்க சொல்கிற விஷயங்களை நம்மளால ஃபாலோ பண்ண முடியல. பட் அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாங்களா? சார் கரெக்டாக சொன்னாங்க, A1C ரிலேட்டட் இஷ்யூஸ். இப்போ இதை வந்து நம்ம A1Cயோட பேஷண்ட் நேராக மருத்துவமனைக்கு வருவாங்கன்னு சொல்ல முடியாது. நான் மருத்துவமனையினுடைய மேலாண்மை இயக்குனராக இருக்கிறதுனால பேஷண்ட்ஸ் எந்த மாதிரி நிலையில் மருத்துவமனைக்கு வராங்கன்னா எல்லாமே அக்யூட் கேருக்கு தான் வராங்க. அக்யூட் கேருக்கு வரும்போது அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம அந்த அந்த ஃபேஸ் ஆஃப் அக்யூட் கேரில் மட்டும் பார்த்து அவங்களுக்கு வைத்தியம் பண்ணி அனுப்புகிறோம். பின்னாடி அவங்களுடைய பிரச்சனை என்னென்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு வாய்ப்பு வரும்போது தான் இந்த பிரச்சனைகள்லாம் இப்போ அதன் பின்னணியில் இருக்கிறது. போதாகரமாக வந்திருக்க பிரச்சனைக்கு காரணமே இந்த மாதிரி A1C ரிலேட்டட் இஷ்யூஸ், மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ், இதை வந்து நம்ம பார்க்க முடியுது. டேர்ம் ஃபார் அக்யூட் கேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், தமிழில் சொன்னால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். கேஷுவாலிட்டிக்கு வராங்க, அவசர சிகிச்சைக்கு வராங்க, அவங்கள தான் நம்ம அட்மிட் பண்ணுறோம். முதல் நாள் இப்போ உபாதை இருக்கும்போது மறாவது நாள் வராங்க. முன்னக்கூடிய வெல்னஸ்ன்னு நீங்கள் இப்போ சொன்னீங்க, வெல்னஸ் எக்ஸ்பர்ட்னு சார். வெல்னஸ் கிளினிக்னோ வெல்னஸ் ஹாஸ்பிட்டல்னோ நம்ம வச்சு நடத்தலை. நம்ம அக்யூட் கேர், அர்ஜென்ட் கேர், கேஷுவாலிட்டி, அவசர சிகிச்சை, இப்படி தான் நம்ம ஒரு மருத்துவமனையினுடைய ஒரு we are used to it இல்ல சார். நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது தான் நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம், அது வந்து நம்மளுக்கு பழகிடுச்சு. பட் இதை தாண்டி இப்போ வந்து டயபெட்டிக்ஸ்ன்னு நம்ம பேசுகிறோம், அது முக்கியமான காரணம் சுகர் இந்த மாதிரி விஷயங்கள்னு இருக்கு. இந்த 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 சுகருங்கிற ஒரு இன்க்ரீடியன்ட், அந்த ஒரு விஷயம் நாட் ஓன்லி டயபெட்டிக்ஸ், நம்ம உடம்புல இருக்க நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம்னு சொல்றாங்க. ஸோ கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் தட் சார்? நம்ம சுகரை மட்டும், அதாவது டயபெட்டிக்ஸ் மட்டும் பற்றி பேசாமல், ஸோ அந்த ஒரு கண்டென்ட் எப்படி உடலில் இருக்க மற்ற ஒரு பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ சிவசங்கரன் சொல்லியிருக்கார் இல்லையா, டேஸ்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ டாக்டர் கோதண்டராமன் சொல்லியிருக்கார் வந்து அக்யூட் கேரில் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றாங்க அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு உடல் நலமாக இருக்கணும்னா அதில் 4 டிவிஷன் இருக்குது. முதல்ல வந்து ப்ரிவென்டிவ், அடுத்தது க்யூரேட்டிவ், நல்லா சரிப்படுத்துறது ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு, அதுக்கடுத்து ரீஹேபிலிட்டேஷன், ஏற்கனவே பிரச்சனை வந்திருக்கு அவனை தாண்டி வர்றதுக்கு எப்படின்னு சொல்கிறதுக்கு. முக்கியமான வந்து ப்ரமோட்டிவ். இப்போ சிவசங்கரன் வந்து என்ன பண்ணுறாருன்னா இப்போ ப்ரமோட்டிவ் தான் பண்ணுறாரு பேசிக்காக. ஏன்னா முன்னெச்சரிக்கையாக இருந்து ப்ரமோட் பண்ணோம்னா ஒரு வெல்னஸ் வந்து நீண்ட காலம் வந்து ஹெல்த் நல்லா இருக்கும், அதுதான் சொல்லிட்டு வர்றாரு. இப்போ இன்னொன்று சொன்னார் வந்து டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. என்னுடைய அனுபவத்தை சொல்ல நான் வந்து இப்போ டயபெட்டாலஜிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க, பேஷண்ட்ஸும் போகிறாங்க, தப்பு இல்லை அதை பற்றி. அவங்களும் வந்து டயட் அட்வைஸ் பண்ணுறாங்க. பட் என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னா, வெளியே போய் சாப்பிட்றப்போ இல்லை வீட்டில் சாப்பிட்றப்போ அந்த மாதிரி ஒரு டயட்டை சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்காது. அப்போ என்ன ஆகும், ரெசிஸ்டன்ஸ் வரும். ஏன்னா வந்து பிடிக்காது, அது டேஸ்ட் வர மாதிரி அந்த
டயட் ப்ராப்பராக இருக்கிற மாதிரி பண்ணுறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுதான் மெயினாக வந்து. அடுத்தது வந்து நீங்கள் சொன்னீங்க டயபிட்டிஸ்னால செக்ஸ் எப்படி பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம உடம்புல வந்து நிறைய ரத்த குழாய் இருக்குது. ரத்த குழாயில் 3 புறை இருக்குது. அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறது குழாய் பேர் தான், புறை பேர் தான் எண்டோத்திலியம்னு சொல்லுவோம். இந்த சர்க்கரை வியாதி தொடர்ந்து இருந்ததுன்னா, HbA1c கண்ட்ரோலில் இல்லைன்னா அந்த உள்புற எண்டோத்திலியம் டேமேஜ் ஆகிடும். ஏன்னா எண்டோத்திலியல் லெவலில் மட்டும்தான் கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து இந்த நைட்ரிக் ஆக்சைடெல்லாம் போய் ரத்த குழாய் விரிஞ்சு ரத்த ஓட்டத்துக்கு சுலபமாக பண்ணிவிடும். எப்போ அது டேமேஜ் ஆகுதோ அப்போ இந்த விரியறதோ ரத்த ஓட்டத்துக்கு இடைஞ்சல் ஏற்பட்டு தேவைப்பட்ட அளவுக்கு ஜனன உறுப்புக்கு போகாது. இப்போ செக்ஷுவல் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் இந்த ஒரு விஷயம் வந்து இவ்வளோ பார்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறப்ப மெடிக்கல் டேர்ம்ஸ் நம்மளுக்கு வந்து சில விஷயங்கள் புரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டயபெட்டிக்ஸ் இருக்கிறதே தெரியாது. நீங்கள் வந்துட்டு இன்டாலரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு இன்சுலின் டாலரன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து எடுத்துக்கிறது? ஏன்னா எனக்கு எந்த சிம்டம்ஸுமே இருக்காது, பட் எனக்கு டயபெட்டிக்ஸ் வரப்போகுது அப்படின்னா அதை நான் முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியும். அப்படின்னா இந்த இன்சுலின் டாலரன்ஸ் வந்து செக் பண்ணுங்க, அது இருக்கான்னு பாருங்க, உங்களுக்கு டயபெட்டிக்ஸ் இருக்காங்கிறது தெரிஞ்சிடும், அப்படி வருமாங்கிறது தெரிஞ்சிடும் அப்படிலாம் சொல்றாங்க. நான் இதுக்கான ப்ரிகாஷன்ஸ் எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாமா? எனது இனிய நண்பர் டாக்டர் கோதண்டராமன் என் ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்க எல்லாம் அக்யூட் சிம்டம்ஸ் ஆர் டிசீஸோடு வராங்கன்னாரு. அவசர உதவி இங்கே தமிழாக்கம் கேட்டீர்கள் அல்லவா, நீங்கள் மூச்சு திணறும் போதோ அல்லது இந்த அதிகபட்ச சுகதியினால் மயக்க நிலை அடையும் போதோ, வாந்தி எடுக்கும் போதோ, வலி எடுக்கும் போதோ, உடல் வலியிலோ இருக்கும்போது நீங்கள் உதவிக்காக செய்கிறார்கள். உங்களுக்கு மருத்துவர்கள் கண்டிப்பாக உதவி செய்கிறார்கள். இதை மக்களுக்கு புரியும்படியாக சொல்லணும்னா இல்னஸ் வெல்னஸ் அப்படின்னு 2ஆக பிரிச்சுக்கலாம். இந்த வெல்னஸ்னா என்னன்னா இந்த லைட்டு மாதிரி. இப்போ இந்த லைட்டை போட்டால் இருட்டு போய்விடும். அந்த இருட்டு இல்னஸ் மாதிரி. உனக்கு இல்னஸ் வர வேண்டாம் என்று நீ மனதிலே நினைத்தால் வெல்னஸை வாழ்க்கையாக்கு. வெல்னஸ் இஸ் நாட் தி ஆப்போசிட் ஆஃப் இல்னஸ். வெல்னஸ் இஸ் தி ஆப்சன்ட் ஆஃப் இல்னஸ். இப்போ எனக்கு 67 வயசாகுது. நான் டாக்டருங்ககிட்டயே போகிறதில்லை. ஒரு முறை போனேன். அதில் ஒரு பெரிய கதை இருக்குது, ஒரு குட்டி கதையே இருக்குது. கோவிடின் போது எனக்கு பல வகையில் உதவி செய்தவர் சூர்யா, எங்களுடைய கம்பெனி டைரக்டர் வந்து, சார் உங்களுக்கு டாக்டர் நளினி தேடின்னு இருக்காங்க, டோப்போனின் ஐ டெஸ்ட்டில் நீங்கள் ரொம்ப ஹையாக இருக்குது, அதனால் உங்களுக்கு இதயத்தில் மூச்சு வாங்குகிறது, நீங்கள் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு. ஸோ உடனே எனக்கு இந்த ப்ராப்ளம்ன உடனே டாக்டர் கோதண்டராமனுக்கு ஃபோன் வச்சாங்க. அவர் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு கூப்பிட்டு டீமையே ரெடியாக இருக்க சொல்லிட்டாங்க. இவர் வந்து என் கூட பேசுறது 10 செகண்டு தான். டிப்போனினால் அதிகமாக இருக்குது வாங்கன்னார். சட்டையும் மாற்றலை, பேண்ட்டும் மாற்றலை, நேராக அவருடன் இறங்கி வந்து விட்டேன். அவசரமாக டாக்டர் நளினி வந்து, சார் தவறு நிகழ்ந்து விட்டது, எல்லாம் தப்பாக டெஸ்ட் பண்ணிட்டாங்க சார், எல்லாரும் டின்னருக்கு வந்துட்டாங்க, நீங்கள் சாப்பிட்லன்னா கூட பரவாயில்ல, வந்து சும்மா உட்காதுன்னுவாங்க. ஏன்னா என்னுடைய ஹார்ட் ரேட்டை குறைக்கிறதுக்காக நான் இரவு உணவை சாப்பிட மாட்டேன். என்னுடைய ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் 47 தான். தமிழ்நாட்டில் 67 வயசில் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்து 47, என்னுடைய ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி 88 வச்சு டாக்டர் அருண் கல்யாண சுந்தரம், அவரும் ஒரு மருத்துவ நிபுணர். ஓகே, இந்தியாவிலேயே ஒரு முக்கியமான மருத்துவ நிபுணர்னு கூட சொல்லலாம். அவருக்கு அவர் அதை பார்த்துட்டு அனுப்பிச்ச ஒரே பதில், ஓ தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் ஆட்டை கொண்டு வர வேண்டும் என்று ஆர்வத்தை தூண்டியவர் அவர். சரி, இந்த கதையெல்லாம் இருக்கட்டும். இவர் என்ன பண்ணாரு, இவருக்கு எனக்கு என் மேலே எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னா, சார் உங்களுக்கு டெஸ்ட்டு ஓகே ஆகிடுச்சு, ஆனால் அவ்வளோ டாக்டருங்களும் அசம்பிள் ஆகிட்டாங்க, ஏன்னா நம்ம கூப்பிட்டு வந்துட்டாங்க இல்லை, அதனால என் கூட வந்து அவர்களுக்கு நன்றி மட்டுமாவது சொல்லிவிட்டு திரும்பி வந்து விடுங்கள் என்றார். நாம் ஆபத்து என்றபோது வந்து காப்பாற்றுகின்ற இந்த டாக்டர் ஆயிட்டு எனக்கு மருத்துவர்கள் மேல் அதிக மரியாதை உண்டு. என்னை அவர் பரிசோதித்தார். உனக்கு எந்த ஆப்ரேஷனும் தேவையில்லை என்று சொன்னார். நல்ல டாக்டர். ஆனால் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது சிவா, உன்னுடைய ஹார்ட் வால்வ் லீக் இருக்கு அப்படின்னு. ஹார்ட்டுக்குன்னு ப்ராப்ளம்னாங்க, தப்பாக டெஸ்ட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் 3வது முறை டெஸ்ட் பண்ணி தப்பாக டெஸ்ட் எடுத்துட்டோன்னாங்க. அதுக்கப்புறம் இவன் சொல்லி வந்துட்டாங்க. திரும்பி வரும்போது சந்தோஷம் இல்லாமல், மனமகிழ்ச்சி இல்லாமல், கவலையோடும் குழப்பத்தோடும்
வந்து இரவு முழுவதும் தூங்காமல் பல நாட்டு பல்கலைக்கழகத்தில் வேலை செய்யும் என்னுடைய நண்பர்கள், அவர்கள் பேர்களை நான் சொல்ல முடியாது, சில நண்பர்கள் எல்லாம் நோபல் பிரைஸ் வாங்கினவங்க. அவங்ககிட்ட நான் டியூஷன் எடுத்துப்பேன். அவங்ககிட்ட டியூஷன் எடுத்தா 30 நிமிஷத்துக்கு சுமார் $50,000 40 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கொடுக்கணும். ஒரு காலத்திலே பணத்திலே புரண்டேன், அதனால டியூஷன் ஃபீஸ் கூட எனக்கு அதிகம். ஓகே, அப்போ அவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த ஹார்ட் வால்வு ப்ராப்ளம் இருக்குன்னு, அதுக்கப்புறம் நானும் டாக்டர் நளினியும் போய் ஒரு டெஸ்ட் எடுத்தோம். அவர் ஹார்ட் வால்வு நல்லா இருக்குன்னு, நல்லா தான் இருக்குன்றது பண்ணிட்டேன். அப்போ வேற என்ன ப்ராப்ளம் இருக்கும், பிளட் ப்ரெஷர் ஏறுதுன்னு. அதுக்காக அமெரிக்காவில் இருக்கும்போது மருத்துவ நிபுணரோடு நானும் டாக்டர் கோதண்டராமனும் கலந்து ஆலோசித்தோம். அவர் மூளையில் ப்ராப்ளம் இருக்குன்னார், அதுக்கு அங்கே போனோம். 3வது டாக்டர் முதுகில் இருக்குன்னாரு, இதயத்தில் இருக்குன்னாரு. 5 டாக்டருங்க கிட்ட போனோம், 5 பேரும் டயக்னோஸே பண்ணல. ஸோ இதை பார்க்கின்ற பார்வையாளர்களே, நீங்கள் யாரிடமாவது ஆலோசனை பெற்றால் ஈவன் நான் சொல்வதை கூட நம்பாதீர்கள். நான் சொல்றதை நம்ப மாட்டேன். ஸோ நீங்க மட்டும் ஏன் நம்பணும்? அதனால தீர ஆலோசியுங்கள். காதால் கேட்பதும் போய், கண்ணால் பார்ப்பதும் போய், ஏஐயும் போய், கூகுளும் போய் அப்படின்னு நினைச்சுக்கிங்க. பொய்ன்னு சொல்ல மாட்டேன், சிலது உண்மைகள் இருக்கலாம், சிலது பொய்யும் இருக்கலாம். நான் என்னுடைய எல்லா ப்ராப்ளத்தையும் இந்த ஐஓ கம்பெனியில் இருக்கிற ஒரு 2000 ரூபா, இப்போ அதை ஆக்சுவலாக ஃப்ரீ ஆக்கிடலான்னு பார்க்குறேன் எல்லாருக்கும். அந்த ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி சரி பண்ணிக்கிட்டேன். பிளட் ப்ரெஷர் இந்த பிளட் ப்ரெஷரை பற்றி இப்போ சொல்லும்போது ஒன்று சொல்லணும். டாக்டர்களுக்கு கற்றுக் கொடுக்குற டெக்ஸ்ட் புக்கு பிளட் ப்ரெஷரை 90-60, சிஸ்டாலிக் ப்ரெஷர் 90 தான் கரெக்டாக இருக்கும், டயஸ்டாலிக் 60. இப்போ எல்லாரும் வந்துட்டாங்க, அதுக்கு 100க்கு ஓகே, 110க்கு ஓகேன்னாங்க. இப்போ லேட்டஸ்டாக எல்லாரும் இல்லை 120, 80க்கு ஓகே. அது ஓகேன்னா என்னன்னா, நீ நாட் ஓகே, பீயிங் நாட் ஓகே இஸ் ஓகேன்னு அர்த்தம். ஓகே, 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சா ஓகேவா? நாட் ஓகே. 1 லட்சம் ரூபாயில் நீங்கள் குடும்பம் நடத்த முடியாது. உங்களுக்கு குறைஞ்சது ஒரு மிடில் இன்கம் குரூப்பு, ஒரு சின்ன எலக்ட்ரிக் காரோட நல்லா வாழணும்னா 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும். ஆனால் நீங்கள் எதையாவது கேட்டு எவ்வளோப்பா சம்பளம்? 1 லட்சம். ஓகே, that okay is not okay. Breathing is the essential thing even to prevent diabetes. Breathing la exercise எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கீங்க. It is not taking your air inside, it is how slowly you exhale. இதை பார்க்கின்ற பார்வையாளர்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா breathe@ivo.com எழுதுங்க. உங்களுக்கு பண வசதி இல்லைன்னா நீங்கள் சென்னை வரும்போது இதை எம்ஆர்சி நகரில் இருக்கும் அவர்கள் அலுவலகத்தில் இலவசமாக வாங்கிக் கொள்ளுங்க. பணம் இருந்தால் பணம் கொடுங்க. இப்போ சாரி டு இன்டரப்ட், இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். பட் ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா, அந்த வெல்னஸ் அப்படிங்கிறது. டாக்டர் சொன்னாங்க வெல்னஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு, நீங்க சொன்னீங்க டாக்டர்ஸ்க்கு தெரியும். இதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக நான் கேட்கிறேன், பார்க்குற பார்வையாளர்களுக்கு புரியறதுக்காக நான் கேட்கிறேன், வாட் இஸ் வெல்னஸ்? இப்போ வெல்னஸ்ல என்ன பேச போறோம்னா டயபெட்டிஸ். இப்போ வாழ்க்கை என்பது லைஃப் அப்படின்றது ஒரு பலூன்னு சொன்னேன், அதுல ஒரு ஓட்டை வந்துட்டா ஒன்று, அதில் விழக்கூடிய முதல் ஓட்டைமா இந்த டயபெட்டிஸ். இந்த டயபெட்டிஸ் 10 வருஷத்துக்கு முன்னாலேயே நீங்க கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஒரு சிம்பிள் டெஸ்ட் அந்த காலத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க. டெஸ்ட் பண்ணுவாங்க, அப்புறம் ஒரு 75 கிராமோ குளுக்கோஸ், அதுக்கு 50 கிராமா கூட இருக்கலாம், இப்போ என்ன ஸ்டாண்டர்ட்னு எனக்கு தெரியாது, அதை குடிக்க வைப்பாங்க. குடிக்க வச்சு 1 மணி நேரம் கழிச்சு உனக்கு மறுபடியும் ரத்தத்தை பரிசோதிப்பாங்க எவ்வளவு ஏறுதுன்னு. அதுக்கப்புறமா 2 மணி நேரம் கழிச்சு டெஸ்ட் எடுப்பாங்க. இந்த ஜிடிடி இப்போ யாரும் ப்ராக்டிஸ் பண்ணல, நிறைய பேர் எடுக்காதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, விஞ்ஞானம் முன்னுக்கு கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டர்னு ஒன்று வந்துடுச்சு. ஓகே, இப்போ எனக்கு நேரம் கிடையாது, நான் 24 மணி நேரமும் என் சர்க்கரை எப்படி இருக்கிறது என்பதனை பார்க்குறேன். அது எப்படி பார்க்குறதுன்னா, அதுக்கப்புறம் கேமராவில் காமிக்க சொல்கிறேன், ஒரு பட்டன் மாதிரி இருக்குங்க, என்னுடைய தொலைபேசியில எடுத்து ஆன் பண்ணி கொண்டாங்க, பார்த்தா இப்போ சுகர் என்ன இருக்குன்னு தெரியும். நீங்கள் எப்போ சாப்பாடு சாப்பிட்டாலும் 30 சுகருக்கு மேலே பிளிப் வந்ததுன்னு வச்சுக்கிங்க, உங்களுக்கு 10 வருடத்தில் நீங்கள் டயபெட்டிகள் ஆகிவிடும். நான் இப்போது சர்ச்சைக்குரிய விஷயத்தை சொல்ல போகிறேன்.
ஆக்சுவலாக நீங்கள் என்னை ரொம்ப திட்ட முடியாது, ஏன்னா நானே என்ன தான் திட்டிக்கிறதுன்னு. ஓகே, என்ன விஷயம்னா ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் வந்துடுச்சின்னு பிளட் டெஸ்ட் உங்களுக்கு சொல்லுச்சுன்னா 6.5க்கு மேலே கிளைகோசிலேட்டட் ஹீமோகுளோபின் இருந்தால் உங்களுக்கு பாஸ்போர்ட்டு சாவதற்கு கொடுத்தாச்சுன்னு அர்த்தம். பாஸ்போர்ட் டு டெத். இதுதான் உண்மை. ஏன்னா இந்த உண்மையை மருத்துவர்கள் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல மாட்டாங்க, நீங்கள் பணம் கொடுக்குறது இல்லை. அதுக்கு உங்களுக்கு பாஸ்போர்ட் டு டெத் 6.5. பட் இந்த சுகரை நீங்கள் வராமல் நீங்களே பண்ணிக்கலாம். எளிமையாக சர்க்கரை சாப்பிடலன்னா, சர்க்கரைக்கு 68 பேர். இந்த சர்க்கரை வியாதி வர்றதுக்கு காரணம் டாக்டர்கள் அல்ல, அரசாங்கம் அல்ல, நீங்கள் தான். மாம்பழம் சீசனில் ஓவராக மாம்பழம் சாப்பிட்றது. இதில் அன்ஃபார்ச்சுனேட்லி ட்ராபிக்கல் கண்ட்ரீஸ் லைக் இந்தியாவில் என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் குரோ பண்ணுற ட்ராபிக்கல் ஃப்ரூட்டு மா, பலா, வாழை, வாட்டர்மெலான், பைனாப்பிள், திராட்சைப்பழம், கிரேப், சுகர் பாம் எல்லாமே உங்கள் சுகரை கூட்டும். என்ன கேட்குறீங்க, நீங்கள் பழத்தின் எதிரியா? உண்மையை சொல்ல போனால் நான் எதிரி. என்னென்னா பழத்தில் என்ன ப்ராப்ளமா? ஓகே, ப்ளூபெரி எல்லாம் விட்டுருங்க, தட் இஸ் ஆல் குட் ஃபார் ஹெல்த். பொமேகிரனேட் இஸ் குட் ஃபார் ஹெல்த். பழத்தினுடைய சர்க்கரையில் 50% ஃப்ருக்டோஸ் இருக்கிறது, 50% குளுக்கோஸ் இருக்கு. அந்த குளுக்கோஸ் உனக்கு தலையிலிருந்து கால் வரைக்கும் ஜீரணமாகும். நான் எழுந்து 1 நிமிடம் நடந்தால் 1 கிராம் குளுக்கோஸ் போயிடும். நடந்து பாரு, நான் சிஜிஎம் போட்டிருக்கேன், 10 நிமிஷம் நட 10 பாயிண்ட் குறையும். ஆனால் அந்த ஃப்ரக்டோஸ் இருக்கு இல்லை, அது லிவர் தான் ஜீர்ணிக்கும். லிவருக்கு எக்ஸசைஸ் இல்லை, ஸ்ட்ரெச்சிங் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஏதேனும் ஒரு காரணத்தினால் நீங்கள் அதிகமாக உணவருந்தினால், ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்கன்னா, ஃப்ரைடு ஃபுட்டு சாப்பிட்டீங்கன்னா, ஓகே, அந்த ஃபேட்டு ஜீரணமாகாமல் லிவரிலே தங்கும்போது ஃபேட்டி லிவர் ஆகிறது. அந்த ஃபேட்டி லிவர் உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டண்ட்டை கிரியேட் பண்ணுது. இந்த இன்சுலின்றது ஒரு ஸ்டோரேஜ் ஹார்மோன், அது நல்ல ஹார்மோன் தான். அந்த இன்சுலின் அதிகமாகிறதுனால தான் அந்த சுகர் அதிகமாகிறது. இதற்கான உத்திகளையும் நம்ம பற்றி பேசலாம். இதுக்கான ஒரு முக்கியமான உத்தி என்னென்னா, நீ கார்போஹைட்ரேட் சாப்பிடுவதை குறைத்துக்கொள். ஓகே, உடனே நிறைய பேர் போர்க்கொடி ஏற்றி கொண்டு வருவார்கள். அந்த முட்டாள்களுக்கு நான் ஒன்று மட்டுமே சொல்ல விரும்புகிறேன், எசென்ஷியல் கார்போஹைட்ரேட்டுன்னு நான் படித்த மெடிக்கல் புக்கில் எதுலையுமே இல்லை. எசென்ஷியல் ஃபேட் இருக்கு, 3 கிராம் கார்பு உனக்கு மூளைக்கு தேவைன்ற விதியும் இருக்கு. ஆனால் அதுக்கு கூட எசென்ஷியல்னு சொல்லல. ஏன்னா அந்த லிவர் எப்பொழுது உங்களுக்கு அந்த சுகர் வேணுமோ, மூளைக்குரிய சுகர் வேணுமோ, ஓகே, அதை லிவரே ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். மூளை நீ சாப்பிட்ற சாப்பாட்டில் 30% சாப்பிட்டுடும். 30% ஆஃப் த எனர்ஜி இஸ் கன்சியூம்டு பை பிரைன். அது இதுதான் பண்ணும். அதுக்கு கீட்டோன்ஸ் கொடுக்கலாம், அல்லது அதுக்கு குளுக்கோஸ் இல்லைன்னா லிவர் வில் கிரியேட். நீ சுகர் சாப்பிட்டேன்னா ஓகே, கண்டிப்பா யூ வில் பிகம் டயபெட்டிக். நீங்க ஃப்ரூட்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தீங்க. அப்ப நீங்க சொன்னது எல்லாமே முக்கியமான டிராபிக்கல் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம காலங்காலமா சாப்பிடுற ஒரு ஃப்ரூட்ஸ். நம்ம காலங்காலமா இவ்வளவு வருஷம் இப்படி இல்ல. நம்ம எப்பவுமே சரியா அனெக்டோட்டல் எவிடன்ஸ். நான் ஒரு இந்து, அந்த மதத்தை மதிக்கின்றேன், கோயிலுக்கு செல்லுகிறேன், ஆனால் விஞ்ஞானத்தை ஒத்துக்கொள்ளுகிறேன். எனக்கு என்ன பிரச்சனைன்னா, ஒரு சயின்டிபிக் எவிடன்ஸ் வேணும் இல்ல. எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, இப்போ காடை கூட எடுத்துக்கங்க. ஐ டோன்ட் ஹேவ் எ scientific evidence to prove that God has not created a cancer, God has not created diabetes, God has not done in. அதனால அதை நான் தண்டவாளம் மாதிரி பார்க்குறேன். இதுவும் பீட் பண்ணாது சயின்ஸும். நான் ரெண்டையுமே விரும்புகிறேன். ஸோ நான் ஒரு ரயில் என்ஜின் மாதிரி டிராவல் பண்ணிக்க வேண்டியது தான். ஃப்ரூட்ஸ்ல நீங்க சொல்ற அந்த ஃப்ரூட்ஸ் அது இருக்குங்கிறீங்க. அதுக்கப்புறம் மாவு சத்து இல்லாம நம்மளால இருக்கவே முடியாது. மாவு சத்து, அது கார்போஹைட்ரேட். மாவு சத்து கண்டிப்பா தேவை. காய்கறியாக சாப்பிடு, காலிஃபிளவரை சாப்பிடு, கூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் கம்ப்ளீட்டா சாப்பிடு, பீட்ரூட்டை சாப்பிடு, கத்திரிக்காய் சாப்பிடு, முருங்கைக்கீரை சாப்பிடு. ஓகே, முருங்கைக்கீரை சாப்பிட்டேன்னா அது ரொம்ப ஸ்ட்ரென்த். ஓகே, நீ காய்கறிகளை சாப்பிடு. நான் கார்புக்கு விரோதி அல்ல. காய்கறியில என்ன அட்வான்டேஜ், உனக்கு கார்பு இருந்தாலும் அதுல ஃபைபர் இருக்கு. ஃபைபர்ல 2 வகை, சால்யூபிள் ஃபைபர், நான் சால்யூபிள் ஃபைபர். 2 ஃபைபரும் உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ நீ சாப்பிடு. இன்ஃபேக்ட் உங்களுக்கு சுகர் ஏதாம எப்படி இருக்குன்னு பாக்குறேன். இப்போ உங்களை ஒரு விருந்துக்கு போறீங்க, ஓகே, அங்க பிரியாணி போடுறாங்க, காய்கறி வைக்கிறாங்கன்னா இந்த காய்கறியை முதலில் சாப்பிட்டு விட்டு
அந்த பிரியாணியில் இருக்கும் பீஸ் சாப்பிட்டு விட்டு சாதத்தை ஓரமாக வைத்துவிட்டு இனிப்பு வகைகளை பார்த்து வணக்கம் தெரிவித்து உண்ணாமல் இலையினை மூடிவிட்டு வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு சுகர் ஏற. அதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கு. வயல் கார்னல் மருத்துவ கல்லூரியிலே ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. காலையிலே உண்ணும் உணவிலே புரோட்டீனும் காய்கறிகளும் இருந்தால் அவர்களுக்கு 30% சுகர் குறையும். அதை விட முக்கியம் என்னன்னா, உங்களுக்கு டயபெட்டிக்ஸ் இருந்ததுன்னா காலையில் நீங்கள் சாப்பிடும் உணவிலே இருக்கும் ஏர்லி மார்னிங் ஃபெட் புரோட்டீன் 30% மத்தியான உணவு சாப்பிடும் போதும் உதவி செய்யும். அதுக்கு என்ன சாப்பிடணும்? நம்ம ஊர் குழந்தைங்கள்லாம் முட்டை சாப்பிடணும். இந்த முட்டைன்னு ஒண்ணுதான் நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னோம். நம்ம ஊர்ல மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் உயர்திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயம் செஞ்சார். அந்த விஷயத்துக்கு நான் மனமாற, நான் மட்டும் இல்லை, உலகம் முழுவதுமே மனமாற அவரை பாராட்டணும், கடைபிடிக்கணும். இந்த குழந்தைகளுக்கு முட்டை கொடுத்த. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு 20 லட்சம் குழந்தைங்க அந்த முட்டையை சாப்பிட்டு டயபெட்டிஸ் ஆகாது. நம்ம டாக்டர் கோதண்டராமனுக்கு பிசினஸ் வராது. பட் ஆனா அவரும் சந்தோஷப்படுவார். ஏன்னா அவருக்கு ஏகப்பட்ட பிசினஸ் இருக்கு, டைம் இல்லை. ஆமா, அவருக்கு என்ன சொல்ல போகுதுன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 73% குழந்தைகள் ஒபிசிட்டி. நீங்க இந்த டயபெட்டிஸ் 1 டயபெட்டிஸ் 2 பத்தி பேசுவீங்க. இப்ப சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? அல்சமரே டயபெட்டிஸ் 3ன்றான். மூளையில வரும் வியாதி தான் அது அப்படின்ற. ஸோ எல்லா விதமான கொடுமைகளுக்கும் காரணம் இந்த ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப்பு. ஒரு சாதாரண உணவுமா இந்த கிராமத்தில் குழந்தைங்க நல்லா இருக்கு, அது கையில் ஒரு 100 ரூபா கிடைக்குது. என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ஒரு கோக்கு வாங்கி, கோக்கு, பெப்சி, ஓகே, கோலா, இந்த கொக்கோ கோலாவை போடும்போது நான் மறுபடியும் முட்டாள்தனம் பண்ணுறேன். எதுக்கு வாதன் பபட்டுன்னு நினைக்கணும். இந்த கிறிஸ்டினோ ரொனால்டோ அவன் கொக்கோ கோலாவையே எடுத்து வச்சுட்டான். அவனுக்கு கொக்கோ கோலா குடிக்க கொடுத்தார்கள். அந்த கொக்கோ கோலாவை ஓகே எடுத்து வைத்தான். மறுநாள் என்னாச்சு தெரியுமா? கொக்கோ கோலா கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டு 4 பில்லியனோ 40 பில்லியனோ குறைஞ்சிச்சு. அந்த கொக்கோ கோலாவை பற்றி ஆராய்வோம். அதில் 33 கிராம்ல இருந்து 36 கிராம் வரைக்கும் சர்க்கரை இருக்கு. நீ கற்றுக்காம வீட்டில் போய் 36 கிராம் சர்க்கரையை போட்டு குடிச்ச உடனே ஓகே உனக்கு என்ன நடக்கும் தெரியுமா? நீ வாந்தி எடுப்ப. குடிக்க முடியாது. அதுக்கு கொக்கோ கோலா என்ன பண்றான் தெரியுமா? பாஸ்பாரிக் ஆசிட போடுறான். ஸோ டு ப்ரிவென்ட் வாமிட்டிங் he is not adding phosphoric acid to improve the taste or anything. அந்த மாதிரி கொக்கோ கோலா 4 குடிச்சா போதும். உனக்கு விரோதிகள் இருந்தால் கொக்கோ கோலா வாங்கி கொடு. நீ உனக்கு குடிக்க வேண்டும் என்றால் நீ கோகனட்டை குடி. நம்ம தேன் குடு, விலையும் குறைவு. கோகனட் வாட்டர் குடிச்சு. எந்த ஜூஸும் இஸ் நாட் குட் ஃபார் யூ. அங்க ஒரு டெக்னிக்கல் டேர்ம் சொல்றேன், கிளைசமிக் இண்டெக்ஸ்ன்னு பேர். இந்த இதை எடுத்து உன்னை இப்படி மொல்லமா அடிச்சேன் அப்படின்னா வலிக்குதா? இப்படி சொன்னா வலிக்கும். இதையே 100 மடங்கு 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பட்டுச்சுன்னா செத்து போயிடுவேன். அந்த மாதிரி 100 கிலோமீட்டர்ல வரும்போது அதுக்கு டெக்னிக்கல் டேர்ம் ஹை கிளைசமிக். இதை வலி வருமாதிரி அடிக்கிறது பேரு மீடியம் கிளைசமிக். ஓகே, தொடுவதற்கு பேரு லோ கிளைசமிக். நீ எந்த உணவை சாப்பிட்டாலும் கூகுளுக்கு போ, இது லோ கிளைசமிக்கான்னு கேளு. எல்லா வகையான ஜூஸுமே ஹை கிளைசமிக். ஓகே, ஆமா, உன்னுடைய மனதை மாற்றிக்கொள். நீ தான் கடினமா இருக்கக்கூடாதுன்னு இல்லை. எதிரிகளுக்கு ஜூஸ் கொடு, உனக்கு அதை கொடுக்காது, தண்ணி கொடு. ஓகே, நம்ம ஊர்ல எல்லா குழந்தைங்க ஓபிசிட்டி ஆனதுக்கு ஒரே காரணம், 8000 15,000 குழந்தைங்களோ படிக்குதுங்க, 75% ஓபிசிட்டி, சில்ட்ரன் ஓபிசிட்டி. அவர்கள் நிறைய பழமும் ஜூஸும் குடிப்பதினால், காலையிலே புரோட்டீன் புரதச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடாத காரணத்தினால். ஓகே, இந்த டயபெட்டிக், இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், ஓகே, ஃபேட்டி லிவர், இதெல்லாம் மக்களாலேயே தடுக்கப்பட வேண்டிய வியாதிகள். சார் நிறைய விஷயங்கள் சொன்னார் சார், நீங்க 2 பேருமே கேட்டிருப்பீங்க. அதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, முக்கியமான 3 பழங்கள் மா, பலா, வாழை, அதுலயுமே நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. டிராபிக்கல் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடணும் அப்படின்னு நம்மள கைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
பட் ட்ராபிக்கல் ஃப்ரூட்ஸ்லயுமே நம்மளுக்கு இவ்வளவு ஆபத்து இருக்குங்கிறது ஒரு விஷயமா சொல்றாங்க. அண்ட் எக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றப்ப ஒவ்வொரு ஃபுட்டையும் நம்ம ப்ரமோட் பண்றாங்க இல்லையா? இந்த வேர்ல்ட்ல வந்து சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு ப்ரமோட் பண்றதுக்கு பின்னாடி பெரிய வணிகம் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இதெல்லாம் தவிர்க்கலாமா, எடுத்துக்கலாமாங்கிற ஒரு குழப்பம் வந்து எப்போதுமே எல்லாத்துக்கும் இருந்துகிட்டே இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ இதில் சார் வந்து டயபெட்டிக் ஸ்டேட், ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேட் பற்றி A1C மூலமாக விளக்கமாக சொன்னார். அதில் இப்போ இந்த ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேட்லேயே வந்து உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸினுடைய இப்போ நீங்கள் ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேட்லேயே 10 வருஷம் இருந்தீங்கன்னா அதனால் எனக்கு டயபெட்டிஸ் வரலன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்க முடியாது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸே எல்லா உறுப்புகளுக்கும் தேவையான தாக்குதலையும் ஆரம்பிச்சிடும், தேவையான அளவுக்கு டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும்னா இது மொத்த இந்த உணவு முறையும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸையும் நம்ம கடைபிடிக்க வேண்டிய அவசியம் வருது. அந்த ஃப்ரூட்ஸுங்கிறப்ப அந்த 3 ஃப்ரூட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஃப்ரூட்ஸ்ன்னு நம்ம தனியாக பிரித்து பார்க்க முடியாது. நம்ம ரெகுலரா எடுத்துக்கிற இன்டேக் எடுத்துக்கிறோம் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரைஸ் எடுத்துக்கிறோம், கோதுமை எடுத்துக்கிறோம், சிறுதானியங்கள் எடுத்துக்கிறோம். ஆனா எல்லாத்துலயும் நம்ம போய் பார்த்தோம்னா எல்லாத்துலயுமே சுகர் இருக்கு. அப்படிங்கிறப்ப நம்ம எதை விடுறது எதை சாப்பிடுறது, நம்ம ஒரு வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க தவிர்க்கணும் அப்படின்றப்ப நம்ம என்ன எதை வந்துட்டு ஃபாலோ பண்றதுங்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்கும். அங்க ஒரு குழப்பம் இருக்கும். அதுக்காக தான் அந்த கேள்வி முன்னாடி. அந்த குழப்பத்தை சார் இப்போ சொன்ன கிளைசமிக் இண்டெக்ஸை வச்சே நம்ம தரம் பிரிச்சுக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை பத்தி கொஞ்சம் நேச்சுரல் எல்லாமே நம்ம நிச்சயமா உடம்புக்கு ஆரோக்கியமானதுன்னு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு தேனை சொல்லலாம். தேன் வந்து ஆரோக்கியமானதுன்னு நம்ம சொல்லி அதை நம்ம ஒரு டயபெட்டிக்கோ இல்லை ப்ரீ டயபெட்டிக் உள்ளவங்களுக்கு கொடுக்க முடியாது. இன்ஃபேக்ட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆரம்பிச்ச நிலையில கூட அதை கொடுக்க முடியாது. தேன் ஆமா, அது வந்து நம்ம சுகருக்கு ஆல்டர்னேட்டிவா யூஸ் பண்ண முடியாது. பயன்படுத்துறோம். ஆமா, வெல்லத்தையும் நாட்டு சர்க்கரையுமே நிறைய பேர் அப்படித்தான் நினைக்கிறாங்க. அநேக பேஷண்ட்ஸ் வர்றவங்க பார்த்தீங்கன்னா நான் சர்க்கரை உபயோகிக்கிறதே இல்லைங்க, நாட்டு சர்க்கரை மட்டும் தாங்க போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து நம்ம அந்த அதுக்கு தேவையான எஜுகேட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ நம்ம பாடி என்ன ரியலைஸ் பண்ணுதுன்றது தான் முக்கியம். அது நேச்சுரலா இல்லை அது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒன்று எல்லாராலும் பேசப்படுதான்றதெல்லாம் நமக்கு அது விஞ்ஞானபூர்வமா அது உபயோகமா இருக்காது. ஆனா நம்ம இதுக்கெல்லாம் பழக்கப்பட்டிருக்கோமே சார். இப்போ சுகர் இல்லாம ஒருத்தரால வந்து ஃபுல்லா லைஃப்பை லீட் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாதுங்கிற ஒரு கேள்விதான் வரும். ஏன்னா சுகருங்கிறது நீங்க சொல்ற ஃபார்ம் ஆஃப் சுகர் மட்டும் இல்லை, எல்லாத்துலயுமே இருக்குங்கிறப்ப இதை எப்படி தவிர்க்கிறது, அதுக்கு ஆல்டர்னேட் என்னங்கிறதா நான் இப்போ வரைக்கும் எனக்கு சந்தேகமாவே இருக்கு. அந்த ரெவல்யூஷனை நோக்கி தான் சார் இப்போ கருத்துக்களை அவர் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஐ திங்க் அவரே அதை முழுமையா சொல்லி முடிப்பார்னு நினைக்கிறேன். அவர் ஒரு உணவை பற்றி சொன்னார் இப்போ. பட் அதோட சேர்த்து இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா, எல்லாத்துலேயுமே சுகர் இருக்கு, அப்போ என்ன செய்யறதுன்ட்டு எக்ஸசைஸ் அது கொஞ்சம் பண்ணால் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பெட்டராக இருக்கும். அதுதான் ஃபாலோ பண்ணணும். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸுங்கும் போது மாவு சத்து குறைவா எடுத்துக்கணுங்கிறப்ப பாலியோ டயட்னு வந்து நடுப்புற வந்து ஒன்று வந்துச்சு. பாலியோ டயட்டை தீவிரமா கடைபிடித்தவர்களுக்கும் வந்து பிரச்சனை வந்துச்சு. ஸோ எதையுமே தீவிரமா சில விஷயங்கள் பண்ணும்போது அது இன்னொரு விஷயத்துக்கு வந்து உள்ளாகிறோம். இப்போ பாலியோ டயட் பத்தி உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. ப்ராக்டிஸ் பண்ணவங்க நிறைய பேர் உங்ககிட்டே வந்திருக்கலாம், பாலியோ டயட் பத்தி பேசி இருந்திருக்கலாம். மருத்துவ உலகத்துல அதை நாங்கள் LCHFன்னு சொல்லுவோம், லோ கார்ப் ஹை ஃபேட் டயட்னு சொல்லுவோம். அது பேர் நிறைய பேர்ல பல ரூபங்கள்ல வந்திருக்கு. மேலை நாடுகள்ல இதெல்லாம் ரொம்ப வருஷமாவே பாப்புலரா இருக்கிற விஷயங்கள் தான். கீட்டோ டயட்னு கூட சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் வந்து நம்ம முழுமையா எல்லாருக்கும் தேவை போதுமான அளவுக்கு அது பொருத்தமா இருக்குமான்றது ஆய்வுகளோ அதுக்கு தரவுகள் இல்லை. இப்போ நம்ம சார் சொன்னாப்புல அதை வந்து நம்ம தரம் பிரித்து தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். எந்தெந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்றதுலுமே கூட நிறைய இப்போ அதில் ஆய்வுகள் புதுசாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு முழுமை அடையாத ஒரு பார்வையாக தான் பார்க்குறேன் நான். இப்போ என்னோட கேள்வி அப்போ என்ன எங்கே வந்து நிற்குதுன்னா, எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அந்த இடத்துல திருப்பி நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருது, திருப்பி இன்னொரு தீர்வை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ எதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் வந்து இப்போ வரைக்கும் நான் அதை நோக்கி தான் என்னோட கேள்விகள் எல்லாமே இருக்கு. ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் வெல்னஸ், அதை தான் இப்போ நம்ம இன்னைக்கு ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் வெல்னஸ் அப்படிங்கிறப்ப நம்மளோட ரொட்டீன் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? அதான் கஸ்டமைஸ் பண்ணணும். யார் வந்து எந்த விதமான உணவு சாப்பிடணும்னு சொல்லுது அதுதான் அவர் சார் சொல்லியிருக்கா கிளியர் கட்டாக டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி. நான் உணவு மட்டும் பேசணும் கிடையாது, உடல் பயிற்சி பற்றியும் பேசணும். ஏன்னா சார் சொன்ன மாதிரி அது வந்து நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணிடுறோம். ஸோ பேங்க் பேலன்ஸ்லாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் தானே போகும் அது, அந்த மாதிரி தான் அது. அது மட்டும் இல்லாமல் தூக்கம் ஒழுங்காக இருக்கணும். மினிமம் 7 hours to 8 hours ஸ்லீப்பு. அது நிறைய பேர் பண்ணுறது கிடையாது. ஏன்னா ஓடிடி வந்திருக்கு, மொபைல் ஃபோன் இருக்குது, மிட் நைட் வரைக்கும் அதுலேயே பண்ணிட்டு இருக்காங்க. 5 மணி நேரம் 4 மணி தான் தூங்குறாங்க. அந்த மாதிரி இருந்தால் பிரயோஜனம் கிடையாது. ஸோ வெல்னஸ் நீங்கள் பார்க்குறப்ப உணவு மட்டும் இல்லை, உடல் பயிற்சி பற்றியும் பேசணும், மற்ற ஹேபிட்ஸ் பற்றியும் பேசணும்.
அதெல்லாம் இருந்தால் தான் நம்ம நடக்கும். ஓகே. இதெல்லாம் முக்கியமாக வந்து மனசு அமைதியாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதான் இப்போ யோகா டேன்னு சொல்லியிருக்காங்க, மெடிடேஷன் எல்லாம் வருது. எல்லாம் சேர்ந்து தான் ஹோலிஸ்டிக், அதாவது ஆக மொத்தமாக நம்ம பார்க்கணும். தவிர எல்லாருக்குமே எல்லா டயட்டும் சூட் ஆகும்னு சொல்ல முடியாது, எல்லா மெத்தடும் சரியாகும்னு சொல்ல முடியும். சார் கிட்ட கேட்டிருந்தேன் சார், வெல்னஸ் எப்படி ப்ராக்டிஸ் பண்றதுன்னு. அது ஆக்சுவலி உங்ககிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிறது தான் நிதர்சனம். ஸோ எப்படி ப்ராக்டிஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த நீங்கள் கேட்டது இட்ஸ் அ குட் கொஸ்டின். அதுக்கு முன்னால மற்றவர்கள் பார்வையாளர்கள் புரிந்து கொள்ற மாதிரி எளிமையான விஞ்ஞானத்தை என்னால் முடிந்த வரையில் விளக்குகிறேன். நீங்கள் எந்த உணவு கொண்டாலும், குடித்தாலும், புசித்தாலும் தொண்டைக்கு கீழே போனபோது உங்கள் உடல் மூன்றாகத்தான் அதை பிரிக்கும்: புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட். ஸோ பேசிக்கலி எந்த உணவுலையும் ஓகே புரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட் இருக்கும். சில உணவுகளில் புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட்டும் இருக்கும். ஆனால் இப்போ கோகோனட் ஆயில் எடுத்துக்கிறீங்க, நெய் எடுத்துக்கிறீங்க, எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கிறீங்கன்னா அது 100% ஃபேட்டு தான். அதில் புரதச்சத்துக்கோ கார்போஹைட்ரேட்டுக்கோ ஸ்கோப்பு கிடையாது. அதே மாதிரி சில நட்ஸ் இருக்கு, மெக்கடமியா நட்டு, ஆல்மண்ட், இதில் ரொம்ப குறைவான புரதச்சத்தும் ரொம்ப குறைவான கார்போஹைட்ரேட்டும் ஓகே ஃபேட்டு தான் அதிகமாக இருக்கும். இன்னொன்று, மக்கள் எப்பவுமே ஃபேட்டு வந்து நல்லதில்லைன்னு நினைக்கிறாங்க. அது முட்டாள்தனம். ஃபேட்டு வந்து நல்லது, எல்லாமே நல்லது. பட் உங்களுக்கு விளக்க உரை கொடுக்குது. இப்படி நீங்கள் ஏதோ ஒரு உணவு சாப்பிடுகிறீர்கள், அந்த உணவு தொண்டைக்கு கீழே போனவுடன் உங்கள் உடம்பு என்ன நினைக்குதுன்னா ஓகே இதை 3ஆ பிரி, அதுக்குரிய ஆசிட் ஸ்டமக்கில் இருக்கு, டைஜஷனில் பிரிச்சிடும். இதில் 1 கிராம் புரோட்டீன் வந்து 4 கலோரியும், கார்போஹைட்ரேட்டு 4 கலோரியும், ஃபேட்டுக்கு 9 கலோரியும் உங்கள் உடல்நிலை எடுத்துக்கும். ஓகே, இதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் 100 கிராம் ஃபேட் சாப்பிட்டீங்கன்னா 99.999% மக்களுக்கு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு, 1 யூனிட் கூட சர்க்கரை அதிகமாக. ஸோ நீங்கள் காலையில் எழுந்து 50 கிராம் மெக்கடமியா நட்டு சாப்பிட்டீங்கன்னா எழுந்துக்கின போது சுகர் 90 இருந்ததுன்னா அதே 90லேயே போகும். ஏன்னா நீங்கள் கார்போஹைட்ரேட் சாப்பிடல, புரோட்டீன் சாப்பிடல. சரி, இப்போ 100 கிராம் புரோட்டீன் சாப்பிட்றீங்க. எக் ஒயிட்டில் 97% புரோட்டீன், 98% உங்கள் பாடி அப்சார்ப் பண்ணும். இந்த அப்சார்ப்ஷன் வேற ஒரு ப்ராப்ளம். அப்சார்ப்ஷன்ஸ் எஃபிஷியன்சின்னு ஒன்று இருக்கு, அதை அப்புறமாக விளக்குகிறேன். ஓகே, இந்த 100 கிராம் புரோட்டீன் சாப்பிட்டதுனால உங்களுக்கு 5 யூனிட் தான் சுகர் ஏறும். இந்த 100 கிராம் கார்பு சாப்பிட்டுட்டீங்கன்னு வச்சுக்கிங்க. அந்த கார்பு என்பது மக்களை சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமே இல்லை. ஏன்னா நீங்க சர்க்கரையை நினைக்கிறீங்க. எந்த பொருட்களில் இருந்து ஆல்கஹால் செய்யலாமோ அது எல்லாமே கார்பு. வாழைப்பழத்திலிருந்து கார்போஹைட்ரேட்ஸ் தான் ஆல்கஹால் ஆகுது, ரைஸ்ல இருந்து வைன் ஆகுது, வீட்டில இருந்து மால்ட் ஆகுது, கார்ன்ல இருந்து சுகர் ஆகுது, ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப்பு. அதுதான் அமெரிக்க நாட்டையே கெடுத்தது. ஒரே சென்டென்ஸ்ல அமெரிக்கா கெட்டு போனதுக்கு என்ன காரணம் என்று அங்கிருக்கும் விஞ்ஞானிகளையும் மருத்துவர்களையும் கேட்டீங்கன்னா சாதாரண ஆளே சொல்லுவான், ஐயா ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப். அதைத்தான் எல்லா இனிப்புகளிலும் இதுலையும் உபயோகப்படுத்தி அமெரிக்காவை கெடுத்தாங்க. ஸோ இந்த கார்போஹைட்ரேட்ன்றது நீங்க வெறும் சுகர் நினைச்சுக்காதீங்க, பழம் நினைச்சுக்காதீங்க. திருப்பி நான் சொல்ல வேண்டியதுக்கு குளுக்கோஸு சுகர், ஹனி சுகர், அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை, பனஞ்சக்கரை சுகர். ஸோ இந்த காலை உணவு எப்படி இருக்கணும்னா எந்த வகையிலும் இனிப்பு இருக்கக்கூடாது. ஸோ இட்லி சாப்பிட்றீங்க, இவங்க சொல்றாங்க இப்போ தமிழ்நாட்டு மக்கள் வழக்கமாக இட்லி சாப்பிட்றோம், தோசை சாப்பிட்றோம். ஒரு சாதாரண ஆளை கேட்குறீங்கன்னு வச்சுக்கிங்க, எனக்கு டயபெட்டிக், இட்லி பெட்டரா தோசை பெட்டர்ன்னா கண்டிப்பாக சொல்லுவான் இட்லி பெட்டர்னு. ஆனால் விஞ்ஞானம் படித்தவன் சொல்லுவான் தோசை பெட்டர். ஏன்னா தோசையை நீங்க ஃப்ரை பண்றீங்க, அதனால அதில் இருக்கும் கார்போஹைட்ரேட் உங்கள் உடலை எடுத்துக்கொள்வதற்கு நேரம் ஆகிறது. ஸோ இட் பிகம் மீடியம் கிளைசமிக் தோசை. இட்லி வந்து ஹை கிளைசமிக். பட் அதே இட்லியை லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டின்னு ஒரு எக்கனாமிக் தியரி இருக்கு. முதல் ஸ்பூன் சாப்பிட்டீங்கன்னா 100% இன்பம் கிடைக்கும், 2வது சாப்பிட்டால் 95 கிடைக்கும், 3வது சாப்பிட்டால் 80 கிடைக்கும், 4வது ஸ்பூன் சாப்பிட்டீங்கன்னா 60 கிடைக்கும். இப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகும். அதுக்கும் எக்ஸம்ஷன் இருக்கு. என்ன உடனே உங்க ரீடர்ஸ் நீ தப்பா சொல்லிட்ட, லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினிட்டி
காதலிக்க இன்பம் கூடும். ஓகே, அது மாதிரி ட்ரிங்க் கூட சரி, ஒரு பெக்கு 2 பெக்கு 4 பெக்கு குடிச்சா இன்னும் கிக்கு வரும். அதுக்கு லா ஆஃப் டிமினிஷிங் யூட்டிலிட்டி இல்லை. ஓகே, குடிக்கிறது தவறு, பட் நிறைய குடிச்சா நிறைய இன்பம் வரும், துன்பமும் நிறைய வரும், அது பின்னால பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ உங்களுடைய ஒரே பாயிண்ட் என்ன இருக்கணும்னா, ஒரு தாளை எடுங்க, உங்கள் பெயரை எழுதுங்க, இந்த ஷீட்டை யார்கிட்டையும் காமிக்காதீங்க. தயவு செய்து போய் முதல்ல வெயிட்டு போட்டு பாருங்க. நீங்க வெயிட்டு போட்டு பல மாதங்கள் ஆகியிருக்கலாம், வருடங்கள் ஆகியிருக்கலாம். அந்த வெயிட்டை போடும்போது உங்களுக்கு ஃபேட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, ஃபேட் பர்சன்டேஜை தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் அந்த வெயிட்டு உதாரணமாக 100 கிலோன்னு வச்சுக்கிங்க. நான் எதுக்கு 100ன்னு சொல்கிறேன்னா, கணக்கு சொல்கிறது கரெக்டாக இருக்கும். அடிக்குவேட் புரோட்டீன் சாப்பிடுங்க, புரதச்சத்து. உங்களுக்கு மசில் போடணும்னு ஆசை இருந்தா, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய குறை, யாரிடமும் மசில் இல்லை. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு 10 வருடங்களுக்கும் 3% குறைவீர்கள். ஆனால் 65 வயது ஆகிவிட்டால் ஒரு வருடத்துக்கு 3% குறைத்து விடுவீர்கள். நீங்கள் கடைசி 10 வருடம் கஷ்டப்பட்டு இறப்பை தேடுவீர்கள். அதிலிருந்து உங்களை தடுக்க எனக்கு ஆசை. அதுக்கு நீங்க ஆசைப்பட்டு மசில் போட்டுக்கணும். மசில் இருந்தால் தானே நீங்க லூஸ் பண்றதுக்கு. ஓகே, இல்லைன்னா ஸ்டெபிலிட்டி இருக்காது. ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா மொபிலிட்டியும் எண்டூரன்ஸும் வராது உங்களுக்கு. திருப்பி நம்ம டயபெட்டிஸுக்கு வருவோம். இங்க நீங்க மசில் போடணும்னு நினைச்சீங்கன்னா 2 கிராம் புரதச்சத்து சாப்பிடுங்க, 200 கிராம் புரோட்டீன் ஒரு நாளைக்கு. ஸோ நீங்க எப்படி ஃபுட்டை டிசைன் பண்றீங்கன்னா, 200 கிராம் புரோட்டீன் எனக்கு எங்கே இருந்து வரும்னு கேளுங்க. ஓகே, இந்த கூகுள் ஜெமினி இல்லைன்னா சாட் ஜிபிடி 4 இதில் போட்டிங்கன்னா அது சொல்லும். மசில் வேணாம் எனக்கு நிறைய இருக்கு அப்படின்னா 160. சத்தியமாக நான் இது வரைக்கும் மசில் நிறைய இருக்குன்னு ஒருத்தரை கூட பார்க்கல. என்னுடைய 61 வயசுலேருந்து ஒரு ஆஸ்திரேலியா அம்மா வந்தாங்க எங்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு 2 நாளைக்கு முன்னால். அந்த அம்மா மட்டும்தான் மசில் இருந்தது. அந்த அம்மா மட்டும்தான் VO2 மேக்ஸ் சுப்பீரியர் பாஸ் பண்ணாங்க. என் கம்பெனியில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸு கூட இன்னும் ஒருத்தர் கூட சுப்பீரியர் பாஸ் பண்ணல. ஓகே, எனிவே அது இன்னொரு பாட்காஸ்டினுடைய தலைப்பு. ஓகே, நீண்ட நாள் வாழ்வது எப்படின்னு. இப்போ கம்மிங் பேக் டு திஸ் டயபெட்டிஸ், 200 கிராம் புரோட்டீன் தேவை. கார்பு எவ்வளோன்னு எழுதவே வேணாம். ஃபேட்டு 30 கிராம் வேணும். 30 கிராம் ஃபேட் நீங்கள் சாப்பிட்லன்னா, ஹை குவாலிட்டி ஃபேட்டு, உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வரும். ஓகே, கொலஸ்ட்ரால் சரியாக வராது. கொலஸ்ட்ரால் இல்லைன்னா உங்களுக்கு ஹார்மோனின் இம்பேலன்ஸ் வரும், உடல்லாம் கெட்டுடும். ஸோ 200 கிராம் புரோட்டீன் 800 கலோரிகள், 30 கிராம் ஃபேட்டு 270 கலோரிகள். இந்த 470 கலோரிகள் உங்களுக்கு இன்றியமையாதது. மீதி எல்லாமே வெஜிடபிள் சாப்பிடுங்க. அதுல உதாரணமா 100 கிராம் இருக்குன்னு வச்சுக்கிங்க கார்பு. கவலைப்படாதீங்க, ஒரு நிமிடம் நடந்தால் ஒரு இது வரும். அதுல நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட உடனே 10 நிமிஷம் ஓடுங்க. 10 நிமிஷம் ஓடுவதற்கு நேரம் இல்லைன்னா 30 செகண்ட் பின்னால் புலி வருகிறது, சிங்கம் வருகிறது என்று நினைத்து கொண்டு ஓடுங்கள். அப்புறமாக படுத்துக்கொள்ளுங்க, 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து உங்க சுகர் குறைஞ்சிடும். 30% of the sugar will be reduced by 10 minutes of walking after your breakfast, 10 minutes of walking after your lunch, 10 minutes after dinner. உங்களை டயபெட்டிஸ் ஆக்கி எனக்கு வாடிக்கையாளர்களை உருவாக்கும் போது உணவு இருக்கு, அதுக்கு பேர் வேற ஒன்றும் இல்லைங்க, பிரியாணி. ஓகே, இப்போதான் வாசகர்களுக்கு உற்சாகமா இருக்கும். அந்த பிரியாணியை சாப்பிடுவது எப்படி என்று நான் விளக்குகிறேன். அந்த பீஸை மட்டும் ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் டைம் கொடுங்க. பக்கத்தில் ஏதாவது ஏமாந்தவங்க இருக்காங்க, உங்களுக்கு பிடிக்காதவங்க இருந்தாங்கன்னா அந்த சாதத்தை கூட்டு டயபெட்டிஸை கூட்டுங்க. இல்லைன்னா குறைவா சாப்பிடுங்க. உங்களுக்கு சாப்பிடணும் அந்த சாதத்தை ஆசை வந்துடுச்சுன்னா ஒரு 3 ஸ்பூன் எடுத்து அதில் நெய்யோ ஆலிவ் ஆயிலையோ கலந்துக்கிங்கன்னா உங்கள் கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து குறைஞ்சிடும். அதை சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு 10 நிமிஷம் நடந்துடுங்க. அப்படியும் ஏகப்பட்ட பிரியாணியை டம் கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, அக்ரோபோஸ், அது மருத்துவர்களை கேளுங்கள். மறுபடியும் நான் சொல்லிக் கொள்ளுகிறேன், நான் மருத்துவன் அல்ல. நான் உங்களுக்கு மருத்துவ யோசனைகளும் சொல்லவில்லை. நான் சொல்வதெல்லாம் விஞ்ஞானத்தை விளக்குகிறேன். அதை மருத்துவ யோசனை என்று நினைத்து கொள்ளாதீர்கள். இந்த ஹெல்த்தில் ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்தது இந்த கோவிடுக்கு அப்புறமா. சில பேருக்கு தேவையே இல்லாமல் டயபெட்டிஸை கூட்டிடுச்சு, சில பேருக்கு இதய நோயை திட்டுச்சு. அதனால நீங்கள் ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிங்க. இஃப் யூ டோன்ட் டெஸ்ட் யூ won't know whether you have or not. இந்த டெஸ்ட்டில் கூட சரி ஹோமா ஐஆர்னு ஒன்று இருக்கு. அந்த ஹோமா ஐஆர் ஃபார்முலாவை இந்த வீடியோவுக்கு கீழே போடுறேன். நீங்கள் இந்த ஃபாஸ்டிங் குளுக்கோஸை இதையும் மல்டிப்ளை பண்ணி
கோபம் ஐயாத 1.4க்குள்ள வச்சுக்கிங்க. ஐயான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வராம பார்த்துக்குங்க. பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு மனநிலை சரியாக இருக்கும். உங்கள் மனைவியோ கணவனோ கோபப்பட்டார், அதிக கோபப்பட்டார், செல்ல கோபத்தெல்லாம் விட்டுருங்க. அது மியூ ஸ்ட்ரெஸ் கொடுக்கும், அது உங்களுக்கு நல்லது. ஓகே, கோபப்பட்டா அவங்களுக்கு சுகர் வருகின்ற அறிகுறி. வெயிட் அதிகமாச்சுன்னா உடனே ஆக்ஷன் எடுங்க. அப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்றேன் உங்களுக்கு. ஒன்று, மெக்சிகோவில் நீங்கள் கொக்கோ கோலா வாங்கினீங்கன்னா இதில் அதிக சர்க்கரை இருக்கிறது, இது உங்கள் உடல் நலத்தை கெடுக்கும் அப்படின்னு. சுகர்ல வர கலோரிஸ் எம்டி கலோரிஸ். எம்டி கலோரின்னா என்னன்னா, உனக்கு ப்ராப்ளம் இருக்கும்போது நான் ஹெல்ப் பண்ணுவேன், நான் நண்பன் அப்படின்றாங்கல்ல, அப்புறம் ப்ராப்ளம் வரும்போது அவங்கள காணாம போறாங்கல்ல, அந்த மாதிரி கலோரிஸ். ஓகே, உங்களை இல்னஸுக்கு தள்ளுகின்ற ஒரே ஆள் எம்டி கலோரிஸ் இஸ் சுகர். இன்னொரு முக்கியமான நியூஸ் சொல்றேன். ஜப்பான்ல ஒரு ரூல் இருக்குங்க. நீங்க மிட்சுபிஷியில வேலை செய்றீங்க, ஓகே, அல்லது டொயோட்டாவில் வேலை செய்றீங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்காரனுக்கு ஒரு ரூல். என்ன ரூல்னா, உங்களுக்கு கேட்டா சிரிப்பா இருக்கும். யாராவது அவர்கள் எம்ப்ளாயீஸ்ல 3 கிலோ வெயிட் அதிகமானா ஒரு வருஷத்துல அதை கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். அந்த மாதிரி ரூலை இங்க கொண்டு வாங்க. இஎஸ்ஐன்றீங்க, மக்கள் நலனை பார்க்கணுன்றீங்க, கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்றீங்க. என்னுடைய அன்பு வேண்டுகோள், ஓகே, நம்முடைய பிரதம மந்திரி திரு மோடி தங்கட்கு, எல்லாருக்கும், எல்லா எம்ப்ளாயீஸும் இந்தியாவில் ஒரு வருஷத்துல 3 கிலோ வெயிட் ஏறிட்டா உங்களுக்கு ஆக்ஷன்லாம் எடுக்க வேணாம், வேலையை விட்டெல்லாம் தூக்க வேணாம், கவர்மெண்ட்டுக்கு சொல்லணும்னுங்க. உங்களுக்கே தெரியும். See, the first sign of you are going to get diabetes is your increase in weight. ஆனா 11% skinny fat conditionல டயபெட்டிஸ் வருது, அதையும் ஒத்துக்கிறேன். ஆனா 89% வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, நீங்க அந்த வெயிட்டை இமீடியட்டா குறைச்சிடுங்க, ஃபேட்டை குறைங்க. அப்புறம் 3 விதமான உணவு கட்டுப்பாடுகளை உருவாக்குங்க. ஒன்று, கலோரி ரெஸ்ட்ரிக்ஷன். நீங்கள் சாப்பிடும் உணவினுடைய கலோரியை கண்டுபிடித்து ஏஜ் அப்ராப்ரியேட், வெயிட் அப்ராப்ரியேட் கலோரியை கொடுங்க. உலகத்துல 3 பிரின்சிபல் தாங்க. நீங்க 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி சுவிட்சர்லாண்டுக்கு போனாலும் சரி, அமெரிக்காவுக்கு போனாலும் சரி, இந்த 3 பிரின்சிபலை விட அவங்க கிட்ட 4வது பிரின்சிபல்லாம் கிடையாது. முதல் பிரின்சிபல் எழுதிக்கிங்க ஒரு தாள்ல, கலோரி ரெஸ்ட்ரிக்ஷன். இன்னொன்னு டைம் ரெஸ்ட்ரிக்ஷன். நான் காலையில் 8 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் நான் சாப்பிடுவேன். ஏதேனும் ஒரு 10 மணி நேரமோ 12 மணி நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. முதல்ல 12 மணி நேரத்துக்கு சாப்பிட மாட்டேன்னு முடிவெடுங்க. அதுக்கப்புறம் அதை 10ஆ குறைச்சிக்கிங்க, போக போக 8ஆ குறைச்சிக்கிங்க. ஆனால் இது கர்ப்பிணி பெண்களுக்கும் மிகவும் வயதானவர்களுக்கும் அண்டர் வெயிட் பீப்புளுக்கும் அப்ளிகபிள் இல்லை. இதை என்னென்னவோ பேர்ல சொல்லுவாங்க. ஒருத்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்னுவா, ஒருத்த வீக்கெண்ட் ஃபாஸ்டிங்னுவா. உங்களுக்கு நல்லது குறைவாக சாப்பிடுவது, சரியாக சாப்பிடுவது. ஸோ 2வது பிரின்சிபல் சொன்னேன், கரெக்ட் நேரத்துக்கு. 3வது பிரின்சிபல் என்னன்னா, நிறைய பேருக்குங்க தமிழ்நாட்டில் ஃபுட் அலர்ஜி இருக்கு. இந்த அலர்ஜியில 2 வகை இருக்குங்க. இந்த ஆட்டோ இம்யூன் IgM அப்படின்னு ஒரு டெஸ்ட், இன்னொன்னு IgG. அது எந்த உணவுக்கு நீங்க இன்டாலரன்ஸ், எந்த உணவை சாப்பிட்டால் உங்கள் உடலின் ஒவ்வாமை, உடல் ஒத்துக்கொள்ளாமை, அதுக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றீங்கன்றதை கண்டுபிடிக்கும். அதுல ஒரே ஒரு ப்ராப்ளம்ங்க, அதுக்கு நிறைய சயின்ஸ் பேக்கப் கிடையாது. ஓகே, அந்த டெஸ்ட் வேற காஸ்ட்லி, 10,000 ரூபாய். 235 உணவுல காமிக்கும். சில நேரங்களில் அது ஒத்து வரும். உங்களுக்கு நிறைய பணம் இருந்தது, ஓகே அப்படின்னா அதை டெஸ்ட் பண்ணி பாருங்க. வச்சுட்டு அந்த சாய்ஸ் ஆஃப் ஃபுட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. இந்த 3 சொன்னிய சிவசங்க, இந்த 3ஐயும் நாங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணலாமான்னா பண்ணுங்க, அதுவும் தவறில்லை. ஓகே, இப்பொழுது முதல் முறையாக இதை நீங்க வேற எந்த யூடியூப் அங்க இங்கெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால குறிப்பாக கவனம் எடுத்துக்கங்க. 40 கிராம் கருப்பு உளுந்துதனை ஊற வைத்து மறுநாள் சுண்டலாகவோ இட்லியாகவோ அல்லது பெசரட்டு தோசையாகவோ உங்களுக்கு பிடிச்ச அடையாகவோ சாப்பிட்டீங்கன்னா அந்த உளுந்து வெஜிடேரியன் பீப்புளுக்கு உயிர் காக்கும். ஆந்த்ரோசைனின் இருக்கு, அது ப்ளூபெரியில இருக்கு. ஆனா உளுந்து கிலோ 65 ரூபா தான். வெஜிடேரியன்ஸ் உங்க சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கு பூண்டு சாப்பிடுங்க. பூண்டுல ஏஜ்டு கார்லிக் எக்ஸ்ட்ராக்ட்னு இருக்கு, அப்படி பண்ணுங்க. இல்லைன்னா பூண்டை ஏதாவது ஒரு வகையிலே உபயோகித்துக் கொள்ளுங்கள். இஞ்சி உபயோகியுங்கள். ஸோ உங்களுக்கு சுகரை மேனேஜ் பண்றதுக்கு 4 ஐடியா. வாக்,
அதுக்கப்புறம் உக்காந்துக்கிட்டே இருக்கவங்களுக்கு ஒரு ஹேக்கு கொடுக்குறேன். இந்த காலை அப்படி போட்டு முன்காலை அப்படி தூக்கி இப்படி இப்படி பண்ணீங்கன்னா போதும், உங்க சுகர் குறையும். உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இல்லை என்றால் நீங்கள் 95 வயது வரை நிச்சயமாக வாழ்வீர்கள் என்ற உறுதிமொழியை கொடுத்து இந்த இதை முடித்துக் கொள்ளலாம். சார் சொல்லும்போது நிறைய ஃபுட் பத்தி சொன்னாரு. அதுல ஃபர்ஸ்ட் நான் அதுல இருந்து சில விஷயங்கள் டீகோட் பண்ண விரும்புறேன். இட்லி வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது வந்து உலகத்துல எல்லாரும் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம். பட் இட்லியை விட தோசை பெட்டர்னு ஒரு விஷயம் சொல்றாரு. அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஏன்னா பாக்குறவங்க நிறைய பேருக்கு அந்த ஒரு கன்ஃபியூஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதான் அப்போ அது சேச்சுரேட்டடாக இருக்கிறது ஃபேட் நம்ம ஆட் பண்ணுறோன்றதை சொல்கிறாரு இல்லைங்களா. அதில் தோசையில் நம்ம எண்ணெயோ நெய்யோ விடும்போது அதில் இருக்கிற கிளைசமிக் இண்டெக்ஸ் குறைஞ்சிடுது உங்களுக்கு. அதை தான் ஒரு ஸோ சார் பேசும்போது அடிக்கடி சொன்ன ஒரு விஷயம் வந்து என்னன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிரமமாக இருக்குது. நம்ம நார்மலாக ஒரு செக்அப் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்காங்கிறது வந்து எந்த ஒரு இதுலேயும் சொல்கிறது கிடையாது. பட் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது அது டயபெட்டிக்காக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அது நம்மளுக்கு தெரியுது. பட் இது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், அதுக்கான சிம்டம்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னுடைய முதல் அறிகுறியாக நம்ம சொல்கிறது வந்து அவங்களுக்கு வந்து பசி வந்து வெகு விரைவில் எடுக்கும். அவங்களுக்கு வந்து இன்சுலின் வந்து அவங்க சர்க்குலேட்டிங் இன்சுலின் அதிகமாக இருக்கிறதுனால அதிகப்படியான பசி வரும். அவங்க அந்த இன்சுலினை குறைக்கணும்னா சார் டாக்டர் ரெட்டி சொன்னப்பல எக்ஸசைஸ் பண்ணணும். பெரிஃபரல் ரெசிஸ்டன்ஸ் குறைக்கிறதுக்கு அது எளிமையான வழி. தவிர அதையும் தாண்டி முடியாதவங்களுக்கு தான் நம்ம தெரப்பட்டிக் ட்ரக்ஸ் மெட்ஃபார்மின் இருக்குது. மெட்ஃபார்மின் வந்து ஜென்ரலி கன்சிடர்ட் சேஃப், மோர் தென் 50 இயர்ஸாக வழக்கில் இருக்குது. அது வந்து அதுவும் இல்லாமல் யூக்ளைசிமிக் ட்ரக். அதே போல் சார் சொன்ன அகார்போஸ், அது ஒரு ஆல்ஃபா குளுக்கோசிடேஸ் இன்ஹிபிட்டர். கட்டில் இன்டெஸ்டைன்லேயே அப்சர்வ் ஆகி இன்டெஸ்டைன்லேயே மெட்டபாலைஸ் ஆகிற ஒரு மருந்து அகார்போஸ். அதெல்லாம் வந்து நம்ம இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்க மருந்தாவே எடுத்துக்கணுமா, இல்ல நம்ம சாப்பிடுற ஃபுட்ல இருக்குமா சார்? இப்ப நீங்க சொன்ன ரெண்டு டேர்ம்ஸ் உணவுல கிடையாது, அது கிடையாது. அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலா தான் நம்ம வந்துட்டு மாத்திரைகளா இருக்கு. சப்ளிமெண்ட்ஸா வேணும்னா நீங்க மெட்ஃபார்மினுக்கு ஈக்குவலண்டான சப்ளிமெண்ட்ஸும் இருக்கு. அத பத்தி சார் பெர்பெரின் இருக்கு. பெர்பெரின் you can take berbere. ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கிற பட்சத்துல டயபெட்டிக்கையும் தாண்டி வேற என்ன மாதிரியான விளைவுகள் வந்து உடல் ஏற்படுத்தும்? எல்லா உறுப்புகளையும் அது இப்போ எல்லா உறுப்புகள்லையும் பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டே வருது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா HbA1c ரிலேட்டட் இஷ்யூஸ் எதெல்லாம் நம்ம சொல்றோமோ அது எல்லாமே அதன் முன்னோடியா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் சொல்றோம். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆரம்பிச்சிச்சுன்னா ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு டேமேஜ் ஸ்டார்ட் ஆகிடுது. இந்த மாதிரி நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கும் A1C எளிய முறையில் குறைக்கிறதுக்கும் பெரிஃபரல் ரெசிஸ்டன்ஸை குறைக்கிறதுக்குமே மெட்ஃபார்மின், அகார்போஸ் போல் நல்ல மருந்துகள் இருக்குது. உங்களுடைய மருத்துவரை அணுகுங்க. அவங்க கண்டிப்பாக உங்களுடைய ஆலோசனை கூறுவாங்க. அவங்கள கேட்டுட்டு ஆரம்பிக்கிறது பெட்டர். இல்லைங்க, இதில் பார்த்தீங்கன்னா இப்போ சார் வந்து ஆரம்பத்திலே டீசர் கொடுத்துட்டாரு. A1C வந்து நம்ம ஒரு டூலாக கொண்டு வர்றதுக்கு காரணமே இப்போ உங்களுக்கு ஜிடிடியில் உள்ள நடைமுறை சிக்கல் தான். இப்போ நம்ம எல்லாமே இப்போ பெரும்பாலானவங்க எல்லாருமே ஒரு பணி நிமித்தமாக எல்லாம் அது வந்து ஒரு 2 மணி நேரம் அவங்க எசென்ஷியலாக ஒரு லேபரட்டரியிலையோ ஒரு மருத்துவமனையிலையோ காலம் கழிக்க வேண்டியிருக்கு. ஸோ அது அது வெகு மருத்துவர்கள் யூஸ் பண்ண ஒரு முழுமையான ஒத்துழைப்பு இல்லை, காம்ப்ளைன்ஸ் இல்லை பேஷண்ட் சைட்லேருந்து. ஆமாம், ஜிடிடிக்கு. ஆனால் இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக எல்லா கைனகாலஜிஸ்ட்டுக்கும் அவங்களுக்கு நம்ம வி ஹேவ் டு அப்ரிஷியேட் தம். ஏன்னா எல்லாம் இப்போ வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு அது வந்து அரசு மருத்துவமனையாகட்டும் ப்ரைவேட் மருத்துவமனையாகட்டும் எல்லா இடங்கள்லையும் அதை ஒரு கம்பல்சரியாக பண்ணி, ஏன்னா பெண்கள் நலத்தை பற்றி பின்னால் இப்போ டாக்டர் சாமுண்டி சங்கரி வரப்போகிறாங்க, அவங்க வந்து அதை விலாவரியாக சொல்லுவாங்க. ஜிடிடிங்கும் போது இப்போ நம்மளுக்கு அது புரியட்டாம தான் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட். அந்த ஜிடிடியோடைய அதுக்கான யூஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்குறவங்களுக்கு சொன்னால் பெட்டராக இருக்கும் நினைக்கிறேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டெஸ்ட் ஏன் எடுக்கணும், அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கு. நம்ம இப்படி ஒரு கட்டுப்பாடோட இருக்கணுங்கிற ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அது என்னங்கிறத நம்ம சொல்லிடலாமா? சின்னதாக ப்ரீஃபாக சொல்ல முடியுமா உங்களால்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் நீங்கள் கேட்டது. ஜிடிடிக்கு நீங்கள் எந்த ஒரு முன்னேற்பாடு பண்ணியும் ஜிடிடிலேருந்து தப்பிக்க முடியாது. ஜிடிடின்றது உங்களுடைய உடல் ஏற்கனவே ஒரு நிலைமையை அச்சீவ் பண்ண பிறகு அந்த ஜிடிடியோட ரிப்போர்ட் அதில் எடுக்கிறோம் நம்ம. ஜிடிடி என்பது
இப்போ இந்த நேரத்தில் என்ன சர்க்கரை இருக்கிறதோ இதுக்கு மேலே 75 கிராம் குளுக்கோஸ். 75 கொடுக்குறீங்களா 50 கொடுக்குறீங்களா? 75 கிராம்ஸ் குளுக்கோஸ் கொடுப்பாங்க. ஸோ டெக்னிக்கலி உங்களுக்கு 75 போகுதுன்னு வச்சுக்கிங்க, உங்களுக்கு மஸ்குலர் ஸ்ட்ரென்த் இல்லை. ஓகே, ஸோ 175 ஆயிடுச்சுன்னா யூ ஆர் ப்ரோன் டு பிகமிங் எ டயபெட்டிக். பட் உங்களுக்கு மசில் வந்து தான் எடுத்துக்கணும் இந்த சுகரை, ஜீரணிக்கணும். அசிமிலேஷன் ஆஃப் குளுக்கோஸ். ஓகே, இட் கன்வெர்ட்ஸ் இன்டு ஏடிபி and ATP goes into mitochondria and it creates you energy. Okay, so அதுக்கு இது யூஸ் ஆகுது. இது இன்சுலின் துணை பண்ணுது. So you can get into glucose intolerance by inadequate production of insulin. அப்போ என்ன ஆகுனாக்கா இது வந்து ஏடிபியா கன்வெர்ட் ஆகாது, எனர்ஜியா எடுத்துக்காது, சுகர் அதிகமாக இருக்கும். சார் ஆக்சுவலாக வந்து நிறைய நம்ம டயபெட்டிக்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் வந்து 2 பேருமே மென்ஸ் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறதுனால இந்த கேள்வியை முன்னாடி வைக்கிறேன். இந்த மாதிரி சுகர் இன்டேக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி டயபெட்டிக்ஸ் ப்ராப்ளமாக இருக்கட்டும், அது வந்து எப்படி செக்ஷுவல் ஹெல்த்தை வந்து அட்டாக் பண்ணுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சுகர் கண்ட்ரோலில் இல்லைன்னா இந்த டயபெட்டிஸ் கண்டிஷன் இருந்ததுன்னா அதனால் வந்து அந்த எண்டோத்திரியம் சொன்னேன் இல்லையா, மூக்குள்ளே இருக்க போகிற ரத்த குழாயில் அது டேமேஜ் ஆகிடும். அது டேமேஜ் ஆகிறப்ப என்ன ஆகும்னா அங்கே பாசி கட்டுற மாதிரி பிளாக்ஸ் தயாராகும். ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த ரத்த குழாய் விரியறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ஆனால் ரத்த ஓட்டம் கம்மியாகுது. ஜனன உறுப்பு மட்டும் கிடையாது, உடம்பு பூராவே அஃபெக்ட் ஆக போகுது. அது மெயினாக ஒன்று. ரெண்டாவது செக்ஷுவல் மெடிசன் எடுத்திங்கன்னா, பாலியல் மருத்துவம் எடுத்திங்கன்னா இல்லை முதல்ல முக்கியமாக வர வேண்டியது எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அல்லது விருப்பத்தன்மை கோளாறு. ரெண்டாவது வந்து துவரிதஸ்கலனம், ப்ரீமேச்சுர் எஜாக்குலேஷன், இந்த மாதிரி இதெல்லாம் வருது. இது வந்து இப்போ நான் இது விட்டு ஒன்று சொல்கிறேன். சார் ஒன்று சொன்னார், இப்போ நீங்கள் வெல்னஸ் பற்றி கேட்டிருக்கீங்க. இல்லை முக்கியமாக டேக் ஹோம் மெசேஜ் ஒன்று இருக்குது. அது என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ சார் சொல்கிறதெல்லாம் வந்து வாழ்க்கை நீடிக்கிறதுக்கு, நம்ம லைஃப் எக்ஸ்பேண்ட் இது ஸ்ட்ரெச் ஆகுதுன்ட்டு அது இருக்கலாம். நான் இல்லைன்னு சொல்ல வரல. we are not only trying to add the years, we are also trying to add life to years. இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கணும், அதுதான் வெல்னஸோடைய அர்த்தமே. we are adding life to years. ஸோ லைஃப்னா சும்மா இப்போ 1000 வருஷம் இருக்கிற பேச கிடையாது. நோயாளியாக இருந்தால் நோய் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறது தான் வெல்னஸோடைய நோக்கம். ஆக்சுவலாக இப்போ வந்து நிறைய விஷயங்கள் இங்கே வந்து டிஸ்கஷனில் போயிட்டு இருந்தது. பட் பர்டிகுலராக வந்து விமன் ஹெல்த்னு வரும்போது மோஸ்ட் காமனான ப்ராப்ளம், அதாவது வந்து ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 95 பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த ஃபீல்டில் இத்தனை வருஷமாக இருக்கீங்க, மோர் தென் ஐ திங்க் 50 இயர்ஸாக இருக்கீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன சொல்வீங்க? ஏன்னா இவ்வளோ டிகேட்ஸை கடந்து வந்திருக்கீங்கிறப்ப நிறைய சேஞ்சஸ் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் என்ன ப்ராப்ளம் சொல்லுவீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா? முக்கியமாக பார்க்க போனாக்கா விமன் ரிலேட்டட் டிசீசஸ் பார்த்தாக்கா அனீமியா நம்ம கண்ட்ரியில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா விமன் எப்போதுமே வந்து தே லுக் ஆஃப்டர் தேர் சில்ட்ரன், தே லுக் ஆஃப்டர் த ஹஸ்பண்ட் அண்ட் த ஃபேமிலி அண்ட் தே டோன்ட் டேக் கேர் ஆஃப் தெம்செல்ஸ். அது இல்லாமல் அவங்க வந்து நியூட்ரிஷியஸ் ஃபுட்டும் சாப்பிட்றதில்ல. ஸோ அனீமியாவால் நிறைய இப்போ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அட் த டைம் ஆஃப் சைல்ட் பர்த் வந்து நிறைய பேர் தே லூஸ் த லைஃப் ஆல்சோ. மெட்டர்னல் மார்ட்டாலிட்டின்னு சொல்லிட்டு இருக்குது. அது வந்து இப்போ அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் ஹஸ் டேக்கன் அ லாட் ஆஃப் ஸ்டெப்ஸ் டு ரெடியூஸ் அனிமியா. அதனால வந்து இப்போ அந்த மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக பெண் வந்து எப்போதுமே ஆஸ் அ சைல்டு, ஆஸ் அ சிஸ்டர், ஆஸ் அ ஒய்ஃப், ஆஸ் அ மதர், ஆஸ் அ கிராண்ட் மதர் எல்லாமே வந்து தே லுக் ஆஃப்டர் தேர் ஃபேமிலி ஒன்லி. தே டோன்ட் லுக் ஆஃப்டர் தெம்செல்ஸ். தட் இஸ் அ ப்ராப்ளம். ஓகே. ஸோ அனிமியாங்கிறது வந்து ஓவர் த பீரியட் வந்து கம்மியாக ஆகலைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? கடந்த 50 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்கிற போது இது வந்து இன்னமும் வந்துட்டு அந்த பிரச்சனை தான் வந்துட்டு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறீங்களா? நிச்சயமாக அது இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் வந்து போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுமே வந்து இந்த அனீமியாவை கம்பேட் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க இங்கே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து வீட்லேயே போயிட்டு அவங்களுக்கு இதெல்லாம் அந்த அயன் டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு, ப்ரோட்டீன் எல்லாமே கொடுக்குறாங்க. ஓகே. எஸ்பெஷலி ஆன்டிநேட்டல் விமென்கெல்லாம். ஓகே. ஸோ அது முக்கியமான இது. இப்போ வந்து நம்ம சொசைட்டியில் வந்து யங் சில்ட்ரன் ஆர் கெட்டிங் திஸ் பிசிஓடி. பிசிஓடின்றது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ். இது வந்து மெயினாக வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அதுதான் அதனால ஆகுது. இப்போ பார்த்தா ரீசெண்டாக பார்த்தாக்கா கேர்ள்ஸ் வந்து தே டோன்ட் டூ எனி எக்ஸசைஸ், நோ எக்ஸசைஸ் ஃபார் த பெல்விஸ் அண்ட் ஆல்சோ தே சிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் all the time or they have the phone all the time.
அதனால் வந்து அவங்க வந்து ஒரு எக்ஸசைஸே இல்லாமல் இருக்காங்க. அது இல்லாமல் தே டேக் ஃபுட் ஃப்ரம் அவுட் சைட். எப்போதும் வெளியில் இந்த ஃபுட் இது பண்ணிவிட்டு நிறைய அன்ஹெல்த்தி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றாங்க. ஜங்க் ஃபுட் விச் இஸ் நோ இம்பார்ட்டண்ட் ஸ்ட்ரென்த் அட் ஆல், ஒன்லி கேலரிஸ். ஸோ கேலரிஸை மட்டும் அவங்க இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க, இந்த கார்போஹைட்ரேட் எஸ்பெஷலி. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அதிகமாக இருக்குது. இது வந்து ஜெனட்டிக்லி ரிலேட்டட் ஆல்சோ. இப்போ மதருக்கு இருந்தால் டாட்டருக்கு வரலாம், ஆண்ட்டுக்கு இருந்தால் வரலாம், சிஸ்டர்ஸ்க்கு இருந்தால் வரலாம், அந்த மாதிரி அதுவும் இருக்குது. பட் அதை இது வந்து தேர் ஆர் மெனி ஃபினோடைப்ஸ். அதில் ஏபிசி அண்ட் டின்னு இருக்குது. மெயின் இம்பார்ட்டன்ட் இது என்னாக்கா மென்ஸ்ட்ரல் இரெகுலாரிட்டிஸ், அது ஒன்று. ஒபிசிட்டி, இந்த ஒபிசிட்டியில் வந்து அடிப்போஸ் டிஷ்யூ டிஸ்ஃபங்க்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அதுவும் இருக்குது. அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து இந்த ஆண்ட்ரோஜன் நிறையா இருக்கிறதுனால, ஹைப்பர் ஆண்ட்ரோஜனிசம்னால அவங்களுக்கு வந்து இந்த ஹெர்சுட்டிசம்ன்ற ப்ராப்ளம் இருக்குது. அண்ட் ஆக்னி வந்து நிறைய வரும் அவங்களுக்கு. அண்ட் அகாந்தியா நைக்ரன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த கழுத்தை சுற்றி கருப்பாகிறது, பாடியில் எல்லா இடத்துலையும் கருப்பாகிறது, அதெல்லாம் கூட வரலாம். ஓகே. இதுல வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸோடைய தாக்கம் இருக்கிறதுனால பிசிஓடி வருதா, இல்ல வந்து ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு இணைந்ததாங்கிறதே நம்ம ஒண்ணுக்கு ஒன்று இன்டர் ரிலேட்டட் தான். ஓகே. பிசிஓடி இருக்கிறதுனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமான சமயத்தில் பிசிஓடி அதிகமாகக்கூடிய சான்சஸும் இருக்கு. அது இல்லாமல் இது மெயினாக வந்து இந்த ஹெப்பாட்டிக் ஸ்டேட்டோசிஸ்ன்னு சொல்றது, அந்த நிறைய சாப்பிட்றதுனால, நிறைய கேலரிஸ் பண்ணுறதுனால அது போயிட்டு இதில் லிவரில் போயிட்டு அது வந்து ஃபேட்டாக மாறிடுது. அண்ட் வென் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறப்போ நிறைய இன்சுலின் பாடி ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அது வந்து அந்த அதிகமான ஃபேட்டெல்லாம் வந்து வெயிட் போடணும் அவங்களுக்கு, அதிகமான வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணிடும். எனக்கு இங்கே சின்ன மைனராக ஒரு டவுட் வருது, 2-3 வருது. ஃபர்ஸ்ட் இந்த டவுட்டை நான் கேட்டுடுறேன். இப்போ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு மென்னுக்கும் விமனுக்கும் வந்துட்டு வேறுபடுமா? அவங்களுடைய அதாவது பிரச்சனைகள் வந்து மாறுபடுமா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால? இந்த பிசிஓடி ஆக்சுவலி கனெக்டட் டு விமன் அப்படிங்கிறப்ப என்ன மாதிரியான வித்தியாசங்கள், அதாவது நான் அடிப்படையாக நான் கேட்குறேன், இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுக்கு விமனுக்கும் மென்னுக்கும் என்ன மாதிரியான நோய்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறதுக்கு? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால மென்னுக்கு வந்து அகைன் ஒபிசிட்டி வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. அது இல்லாமல் ட்ரங்கல் ஒபிசிட்டி, இந்த இதில் ஒமெண்டம், அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஃபேட் இதெல்லாம் லேயர்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து ரொம்ப ஒபிஸ் ஆகிடும். மெயினாக வந்து அவங்களுக்கு ஒபிசிட்டி வரக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகே. இதில் வந்து ஒபிசிட்டி, ட்ரங்கல் ஒபிசிட்டி வரும். அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து இரகுலர் பீரியட்ஸும் வரும். ஓகே. இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இந்த டேர்ம்ஸ் நிறைய பேர் நம்ம சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் அவங்க கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். பிசிஓடி, ஸோ டிசீஸ் அண்ட் பிகாஸ் சிண்ட்ரோம், ஸோ பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் சிண்ட்ரோம். ஸோ இதை நம்ம எப்படி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? பிசிஓடினாக்கா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ், அது மோஸ்ட்லி யங் பீப்புளுக்கு வரும். ஃப்ரம் 12 to 40 இயர்ஸ் வரைக்கும் பிசிஓடி வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதில் வந்து மென்ஸ்ட்ரல் இரெகுலாரிட்டிஸ், அகெயின் இந்த மாதிரி அடிப்போஸ் டிஷ்யூ டிஸ்ஃபங்க்ஷன், அண்ட் ஆல்சோ இது ஹைப்பர் ஆண்ட்ரோஜனிசம், அது வந்து ஹெர்சுட்டிசம். இந்த இப்போ மீசை தாடி இருக்கிற இடத்துலலாம் பெண்ணுங்களுக்கு வந்து ஹேர் வரும். அது இல்லாமல் பாடி ஃபுல்லாகவே ரோமம் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து இஃப் தேர் இந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜில் இருக்கிறப்ப அவங்களுக்கு குழந்தை உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப குறையுது. ஏன்னா இது மெயினாக வந்து அந்த பாலிசிஸ்டிக் ஓவரின்றது நிறைய சின்ன சின்ன சிஸ்ட் மாதிரி, அது தட்ஸ் கால்டு குயின்ஸ் நெக்லஸ் பேட்டர்ன். அந்த இது காட்டெக்ஸ்க்கு கீழே வந்து நிறைய சின்ன சின்ன சிஸ்ட் வரிசையாக இருக்கும். அது வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு மாதத்தில் ஒரு எக்கு உண்டாகும். பட் இந்த இதில் வந்து பாலிசிஸ்டிக் ஓவரி இருக்கிறப்ப அந்த எக்கு உண்டாகாது. தட்ஸ் கால்ட் ஆனோவுலேஷன். ஆனோவுலேஷன் இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து குழந்தை உண்டாகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறையுது. அது இல்லாமல் அவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜனும் அதிகமாகுது, ஆண்ட்ரோஜனும் அதிகமாகுது. அதனால வந்து அவங்களுக்கு அந்த ஒபிசிட்டியும் அதிகமாகுது. அதனால ஸோ அது முக்கியமான இது. நான் பேசிக்காக அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்க கேட்டேன் மேம். ஸோ சிண்ட்ரோம்க்கும் சிண்ட்ரோம்ன்றது வந்து பிசிஓடி ரொம்ப நாளாக அன்கேர்டாக விட்டாக்கா தட் வில் பிகம் அ பிசிஓஎஸ். அந்த சிண்ட்ரோமில் வந்து லாங் டைம் இது இருக்குது, எஃபெக்ட்ஸ் இருக்குது.
அதில் வந்து அவங்களுக்கு டயபெட்டிஸ் வரலாம், டைப் 2 டயபெட்டிஸ் வரலாம், ஹைப்பர் டென்ஷன் வரலாம். அது இல்லாமல் வந்து அவங்களுக்கு வந்து இந்த கேன்சர்ஸ் வரலாம், எண்டோமெட்ரியல் ஹைப்பர்ப்ளேசியா, எண்டோமெட்ரியல் கேன்சர்ஸ் வரலாம். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து சிண்ட்ரோம். ஓகே. அது இல்லாமல் மெயினாக வந்து ஒபிசிட்டி வரலாம் சிண்ட்ரோமில். இதில் வந்து பிசிஓடியில் வந்து there are people who are very lean also. லீன் பிசிஓஸ் இருக்கு, பிசிஓடி இருக்கு, நார்மல் ஒபிஸ் பிசிஓடியும் இருக்கு. ஸோ அது தட்ஸ் அ டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஆக்சுவலாக தெரிஞ்சுக்கிட்டோம் மேம். சிண்ட்ரோமுக்கும் இந்த பிசிஓடிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். பட் இதுக்கெல்லாம் ரூட் காஸுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, நீங்கள் சொன்னீங்க ஜெனட்டிக்காக வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் சொன்னீங்க. ஸோ என்ன வந்துட்டு மெயின் ரூட் காஸ் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை, இந்த இடத்த நம்ம டச் பண்ணால் அது ரெண்டுத்தையும் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மெயினாக பார்க்க போனாக்கா இதுக்கு வந்து த ரூட் காஸ் வந்து இதுதான், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து மாறி இருக்குது. எல்லாமே வெஸ்டர்ன் ஃபுட் சாப்பிட்றது, அது இல்லாமல் இது ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, இதெல்லாம் இருக்குது. அது இல்லாமல் தேர் ஆர் சம் கான்ட்ரிபியூஷன்ஸ் பை த இது என்வரன்மெண்டல் பொல்யூஷன் இருக்குது. அது இல்லாமல் மெயினாக டயட் ஹேபிட்ஸ் தான், மெயினாக டயட் ஹேபிட்ஸ் அண்ட் ப்ராப்பர் சத்துள்ள உணவு சாப்பிட்றது இல்லை, அண்ட் லேக் ஆஃப் எக்ஸசைஸ் மெயின்லி. ஓகே. இப்போ வந்து அவங்க எப்போதுமே வந்து டிவி முன்னாடியும் ஃபோன் முன்னாடியும் உட்காந்துருக்கிறதுனால தே டோன்ட் டூ எனி எக்ஸசைஸ். அது இல்லாமல் எக்ஸ்போஷர் டு சன்லைட் இது எல்லாமே வந்து லெஸ்ஸாக இருக்குது. எக்ஸ்போஷர் சன்லைட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ப்ரிசர்வேஷன் ஆஃப் சர்க்கேடியன் ரிதம். அதெல்லாம் கூட மாறுறதுனால இந்த பிசிஓடி நிறைய. ஓகே. இது வந்து ஒன்ஸ் பிசிஓடினா லைஃப் டைம் பிசிஓடி தான் அப்படிங்கிற இந்த டேர்மை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இது ரிவர்சபிள்லாம் கிடையாது அப்படிங்கிறாங்க. இஸ் இட் ட்ரூ? அது உண்மையா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. நீ பை மாடிஃபைங் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்ட் அதர் ஹேபிட்ஸ் இதெல்லாம் இது பண்ணுற சமயத்தில் டெஃபினட்டாக வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியும், பிசிஓடியை கண்ட்ரோல் பண்ண. வி கேன் கண்ட்ரோல். எஸ். பட் அதை கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ண முடியும். பிகாஸ் ஆல்ரெடி அனட்டாமிக்கல் சேஞ்சஸ் எல்லாம் வந்துடுது. இப்போ ஓவரிஸில் வந்து மல்டிபிள் சிஸ் எல்லாம் இருக்கும். அது இல்லாமல் அதர் ஒபிசிட்டி இதெல்லாம், ஒபிசிட்டி அஃப்கோர்ஸ் தே கேன் கண்ட்ரோல் பை டயட்ரி. இது வந்து இப்போ லோ கேலரி டயட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லோ கேலரி டயட் சாப்பிட்ற சமயத்தில் அவங்களுக்கு வந்து அந்த லிவரில் வந்து அந்த ஸ்டேட்டோசிஸ் இருக்கிறதையும் கண்ட்ரோல் பண்ண முடியும், அந்த இது ஃபேட் டிஸ்ஃபங்க்ஷனையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து அந்த மசில் மாஸும் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் ஆனோவுலேஷன் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஓவுலேஷன் வரும். இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும். நிச்சயமா. ஸோ இட் காசஸ் இன்ஃபர்டிலிட்டி அடுத்ததான். ஸோ இது வந்து ஒரு செயின் மாதிரி ஆக்சுவலி இது கனெக்ட் ஆகுது. இப்போ பிசிஓடின்றது வந்து முதல்லலாம் வந்து 5 to 10% தான் இருந்தது எங்கள் இப்போ கைனக் கிளினிக்கில், இன்ஃபர்டிலிட்டி கிளினிக்லலாம். இப்போ பார்த்தாக்கா ஆல்மோஸ்ட் லைக் 30% to 40% பீப்புள் ஆர் அஃபெக்டட் பை திஸ் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ். ஸோ மெயினாக வந்து அவங்களுக்கு வந்து வெயிட் ரெடியூஸ், ஒரு 5% வெயிட் ரெடியூஸ் பண்ணிட்டு அவங்க வந்தாலே நிறைய பேர் உடனே கன்சீவ் ஆகிடுறாங்க. 5% நார்மலாக வி அட்வைஸ் தம் டு ரெடியூஸ் அட்லீஸ்ட் 10%. ஸோ தட் நாங்கள் வந்து ஐவிஎஃப் இதெல்லாம் பண்ணுற சமயத்தில் அந்த ரிசல்ட்ஸ் வில் பி வெரி குட் ஆக்சுவலி. ஸோ பிசிஓடி பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் வி ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு வி ஆல்வேஸ் அட்வைஸ் தம் டு ரெடியூஸ் வெயிட். பட் நிறைய பேர் வந்து ஒரு இதில் இருப்பாங்க, ஒரு அர்ஜென்ட்டாக பண்ணிக்கணும்னு இருப்பாங்க. ஸோ அவங்களால வெயிட் ரெடியூஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ ஈவன் 5% வெயிட் ரிடக்ஷன் இஸ் ஃபைன். அதை வச்சு கூட நிறைய பேர் கன்சீவ் ஆகிறாங்க. அது அண்ட் இன்னொரு விஷயத்தையும் இதில் நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. பிசிஓடி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் இன்ஃபர்டிலிட்டிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு என்ன ரூட் காசுங்கிறது தெரிஞ்சுக்கலாமா? இன்ஃபர்டிலிட்டின்றது வந்து இட்ஸ் அ பிக் ஸோ நான் இதில் மென்னை இன்க்ளூட் பண்ணவே இல்லை, நான் விமனை மட்டும் இன்க்ளூட் பண்ணி இதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த காலத்தில் நாங்கள் இன்ஃபர்டிலிட்டி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தப்போ மென் யூஸ் டு சே தட் டாக்டர் ஐ எம் ஃபைன், எங்கள் ஒய்ஃப் மட்டும் பாருங்கன்னுவாங்க, எனக்கு ஒன்றுமே இல்லைன்னுவாங்க. பட் அது ரொம்ப தப்பான ஆட்டிடியூட். அது இன்ஃபர்டிலிட்டின்னாக்கா 40% விமன், 40% மென், 20% ரெண்டு பேருக்கும் சில காசஸ் இருக்குது. ஸோ விமனுக்குன்னு பார்க்குற சமயத்தில் இட் மே பி டியூ டு அகெயின் ஆனோவுலேஷன், பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ். எண்டோமெட்ரியோசிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதில் வந்து யூட்ரஸ் உள்ளே இருக்கிற லைனிங், எண்டோமெட்ரியம் வந்து யூட்ரஸ் வெளியில் பட் அப்டமனுக்குள்ளே இருக்கும். அதனால் அந்த பெண்ணுக்கு வந்து
மாதம் மாதம் பீரியட்ஸ் ஆகுறப்ப ரொம்ப வலி இருக்கும். அது இல்லாமல் அது வந்து இட் வில் ப்ரிவெண்ட் இது எம்ப்ரியோ டிரான்ஸ்போர்ட் அதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்க கன்சீவ் ஆகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும். அது இல்லாமல் அது ஓவரீஸில் வந்துடுதுனாக்கா எண்டோமெட்ரியாட்டிக் சிஸ்ட் ரொம்ப பெருசாக இருக்கும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஐ ஹவ் சீன் ஈவன் 20 சென்டிமீட்டர்ஸ் ஆஃப் எண்டோமெட்ரியாட்டிக் சிஸ்ட் அவ்வளோ பெருசாக வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் 20 சென்டிமீட்டர். ஆமாம். அப்புறம் ஃபைப்ராய்ட்ஸ்ன்னு இருக்குது. ஃபைப்ராய்ட்ஸ் வந்து அந்த தசை கட்டின்றது அது வந்து மல்டிபிளாக இருந்தாக்கா இட் கேன் காஸ் இன்ஃபர்டிலிட்டி. சப்போஸிங் ஒன்று தான் இருக்குது, அதுவும் கர்ப்பப்பைக்கு அந்த அவுட்டர் லேயரில் இருக்குனாக்கா அது இட் வில் நாட் காஸ் இன்ஃபர்டிலிட்டி. சப்போஸிங் மல்டிபிளாக இருக்குது, அதே சமயத்தில் இட்ஸ் மோர் தென் 4 to 5 சென்டிமீட்டர்ஸ்னா we do a surgery called myomectomy. அது பண்ணிட்டு அப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக they will conceive. ஸோ இதெல்லாம் முக்கியமான காரணங்கள்ல இருக்கு. அது இல்லாமல் அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டின்னு இருக்கு. எல்லாமே நார்மலாக இருக்கும், பட் ஸ்டில் they don't not conceive. ஸோ அதுக்கெல்லாம் வந்து சில ஸ்பெஷல் கேஸ் அவங்க. ஆமாம், அவங்களுக்கு வந்து IUI ஆர் IVF பண்ணுறப்ப அண்ட் மெனி ஆஃப் தம் கன்சீவ். ஓகே. ஸோ இப்போ நம்ம விமென்ஸ் ஹெல்த் பேசும்போது மோஸ்ட்டாக நம்ம வந்து நிற்கிற பாயிண்ட் வந்துட்டு ஃபர்டிலிட்டி இன்ஃபர்டிலிட்டி இதை பற்றி தான் நம்ம பேசிட்டு நிற்கிறோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்க பார்க்க வேண்டிய விஷயங்கள், அவங்க உடலில் வந்து அவங்க டேக் கேர் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது என்னென்ன தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம விமென்ஸ் ஹெல்த்னு பேசும்போது இது இன்க்ளூட் ஆகிட்டே இருக்கு எப்போதுமே. ஸோ இதை தவிர்த்து வேற என்ன விஷயத்துல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்க இந்த ஒபேசிட்டி ரொம்ப இருந்தாக்கா அதை கண்ட்ரோல் பண்ணிக்க, அந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு சொல்றோம் இல்லையா, அதை வந்து தே ஹாவ் டு புட் அ ஃபுல் ஸ்டாப் டு தட். அவங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். இப்போ வந்து பார்த்தாக்கா மெனி கேர்ள்ஸ் நோ ரிசார்ட் டு ஸ்மோக்கிங். வி ஹவ் நெவர் சீன் இட் பிஃபோர். இப்போ நிறைய கேர்ள்ஸ் வந்து ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க. தட் வில் ஆல்சோ காஸ் லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ், லாட் ஆஃப் ஒபிசிட்டி, இந்த ஓவரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வரக்கூடிய சான்ஸ் இருக்கு. அண்ட் ட்ரிங்கிங் ஹேபிட், மெனி விமன் திஸ் டேஸ் ட்ரிங்க் ஆல்சோ. ஸோ தீஸ் 2 லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வில் அஃபெக்ட் த விமன். ஸோ அதை மாடிஃபை பண்ணிக்கணும். அண்ட் இது அண்ட் முக்கியமானது வந்து they have to protect themselves from some cancers. இப்போ இது பிரெஸ்ட் கேன்சர் வந்து ரொம்ப அதிகமாக வருது. ஏன்னா இப்போ they do not have any children or they do not breastfeed the children. அந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து பிரெஸ்ட் கேன்சர் இன்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கு. அது இல்லாமல் அவங்களுடைய ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, இப்போ வந்து மதருக்கோ இல்லாட்டி சித்திக்கோ அத்தைக்கோ அந்த மாதிரி எல்லாம் பிரெஸ்ட் கேன்சர் இருந்ததுனாக்கா அவங்க முன்னாடியே வந்து அதை பார்த்துக்கலாம். பிராக்கான்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, அது வந்து ஃபேமிலி இதில் வரும் அந்த ஜீன், அது இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கலாம். நீங்கள் கூட கேள்விப்பட்டிருக்கீங்க அஞ்சலினா ஜோலி, அவங்க வந்து இந்த பிரெஸ்ட் கேன்சர் அவங்க ரிலேட்டிவ்க்கு அம்மாவுக்கு இருந்ததுன்னு ஷி அண்டர்வென்ட் மாஸ்டெக்டமி, ப்ரொஃபிலாக்டிக் மாஸ்டெக்டமி. ஸோ அவங்களுக்கு பிராக்கா இருந்ததுனால. ஸோ அதெல்லாம் இருக்கு. பட் அந்த அளவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. பட் தே கேன் இந்த பிராக்கா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அடிக்கடி அவங்க டெஸ்ட் பண்ணிக்க வேண்டியது மிக அவசியம். அது இல்லாமல் மேமோகிராஃபின்னு சொல்லிட்டு இருக்கு, எக்ஸ்ரே மேமோகிராஃபி, சோனோமேமோகிராஃபி எல்லாம் இருக்கு. அதையும் அவங்க வந்து இயர்லி ஒன்ஸ் பார்த்துக்கலாம். பட் மேமோகிராஃபி போகும்போது இந்த ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அதை வந்துட்டு அண்டர்வென்ட் பண்ண முடியுங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. இஸ் இட் ட்ரூ? அது நம்ம எடுத்துக்கலாம். 40 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் மேமோகிராஃபி. ஆஃப்டர் 35 இயர்ஸ்ல இருந்தே நம்ம பண்ணலாம். ஆர் ப்ரீவியஸ் ஹிஸ்டரி இருந்ததுனாக்கா இந்த ஃபேமிலி better to start it early. Okay. But sonomammography வந்து ஒன்றும் இது கிடையாது, அது எக்ஸ்போஷர் டு எக்ஸ்ரே இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ அதுலேயும் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் கேன்சர் வந்து சர்வைக்கல் கேன்சர். நம்ம இங்கே நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் ஒர்க் பண்ணுறப்போ அப்போல்லாம் சர்வைக்கல் கேன்சர் ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்போ அதனோட இன்சிடென்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பிகாஸ் பீப்புள்ஸ் அவேர்னஸ் டுவர்ட்ஸ் இட்ஸ் பேப்ஸ்மியர். பேப்ஸ்மியர்ன்றது மிக மிக முக்கியமான ஒரு டெஸ்ட். அது இப்போ அப்ராட்ல நான் போயிருந்தப்ப பார்த்தேன். அங்கே வந்து அந்த நர்சஸ் வந்து தே வில் பி இன் சார்ஜ் ஆஃப் த ரெஜிஸ்டர்ட் நர்ஸ்ன்னு இருப்பாங்க. அவங்க வந்து தே ஃபாலோ த பேஷண்ட் ஸோ வெரி க்ளோஸ்லி. இப்போ சப்போஸிங் ஒரு பேஷண்ட் வந்து பேப்ஸ்மியருக்கு வந்திருக்காங்க, அது நார்மலாக இருக்குது ஆர் சம் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னாக்கா அந்த நர்ஸ் வந்து அகெயின் ஷில் கால் ஆஃப்டர் 6 months, அகெயின் ஆஃப்டர் 1 year டு ஆஸ்க் த பேஷண்ட் டு கம் ஃபார் செக்அப். அதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம இதுலேயும் கொஞ்சம் இப்போ வந்துட்டுருக்கு, எல்லாம் அவேர்னஸ் இஸ் தேர். அதனால பேப்ஸ்மியர் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டெஸ்ட். அது சப்போஸிங் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுனாக்கா
அவங்க இந்த பயாப்சி இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஓகே. அது இல்லாமல் ஒவேரியன் கேன்சர்ஸ் ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து அதுக்கு டியூமர் மார்க்கர்ஸ்ன்னு இருக்குது. அது வந்து CA-125ன்னு இருக்குது. அது வந்து இன்க்ரீஸாக இருந்ததுனாக்கா டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து ஒவேரியன் கேன்சர் இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. அது CA-ன்னு ஒரு டெஸ்ட்டும் இருக்குது. அது வந்து நாட் வெரி ஸ்பெசிஃபிக், பட் CA-125 இஸ் வெரி ஸ்பெசிஃபிக். ஸோ அது பண்ணுற சமயத்தில் அவங்களுக்கு ஒவேரியன் கேன்சர்ஸ் எதாவது இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு. ஸோ நிறைய விஷயங்கள் பற்றி பேசியிருக்கோம். பட் இதுக்கான ஒரு ரூட் காசில் ஒரு விஷயம் பேசணும் சார். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த PCODன்னு வரும்போது ஒன்று இணைஞ்சதுன்னு தான் சொன்னாங்க, அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், மறுபடியும் நம்ம அங்கே தான் வந்து நிற்கிறோம். இது எவ்வளோ தூரம் வந்து இங்கே வந்து ரிலேட் ஆகுதுங்கிறத பற்றி நம்ம பேசலாமா? அதுக்கு நம்ம டாக்டர் அம்மா விளக்கமாக சொன்னாங்க. இதில் இப்போ இந்த டெஸ்ட்லேயே வந்து இப்போ லிக்விட் பயாப்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளட்டை எடுத்து அதில் கேன்சர் இருக்கின்றதை புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. பட் கேன்சர் இஸ் ஏர்லி டிடெக்ஷன் வில் ஹெல்ப் டு க்யூர் யுவர் கேன்சர். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேன்சர் இஸ் நாட் ப்ரிவென்டபிள் unless you take tobacco where you can prevent cancer for your things. See, cancer is a bit of luck. It comes by cell division. அதை பற்றி நாலேஜ் எனக்கு வெல்னஸில் அவ்வளவு இல்லை. நம்முடைய இந்த ஏரியா வி ஃபோக்கஸ் இஸ் கால்டு மெட்டபாலிக் டிசார்டர் ஆர் சிண்ட்ரோம் எக்ஸ். உங்களுக்கு இடுப்பு அளவு 38 இன்ச்சுக்கு மேலேயும், ஓகே, உங்களுடைய விசரல் ஃபேட் அதிகமாக இருந்தாலோ இல்லை ஜென்ரல் ஃபேட் 20% மேலே இருந்தாலோ பார்க்கலாம். இதை இப்போ நீங்கள் ஈஸியாக டெக்ஸாவில் போட்டு பாடி கம்போசிஷன் அண்ட் போன் டென்சிட்டி பார்த்துட்டிங்கன்னா யூ கேன் ஹெல்ப். தமிழ்நாட்டில் நாங்கள் பார்த்த வரைக்கும் எல்லா உமனுக்கும் 2 ப்ராப்ளமும் இருக்குது. எங்கள் டெக்ஸா மிஷனில் எடுத்த டெஸ்ட்டில் இந்த போன் டென்சிட்டி ப்ராப்ளம் இருக்குது, பாடி கம்போசிஷன் ப்ராப்ளம் இருக்குது. நாம் இப்போ இது ஃபஸ்ட் எபிசோடு. இதில் வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் சுகர், ஹவு யூ கேன் சேஞ்ச் யுவர் செல்ஃப் ஆர் யூ கேன் ரீஇன்வென்ட் யுவர் செல்ஃப் பை ஈட்டிங் கரெக்ட்லி. உணவே மருந்து. ஆனால் எந்த உணவு உண்ண வேண்டும் என்பதை நீங்கள் கண்டுபிடித்து எந்த உணவாக இருந்தாலும் குறைவாக உண்டீர்கள் என்றால் ஓகே ஆரோக்கியமாக வாழ்வீர்கள் அப்படின்னு நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே சார். ஸோ ஃபைனலாக இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் மேம் கிட்ட நான் கேட்டேன். ஸோ சார் வந்து ஃபர்ஸ்ட் செஷனில் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க, GTT வந்து அது வந்து பாராட்ட வேண்டிய விஷயம், கைனகாலஜிஸ்ட் வந்து அதை வந்து எல்லாருமே பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போல்லாம் ரெகுலராக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே அது அட்வைசிங் GTT ரைட் ஃப்ரம் 16 வீக்ஸ்லேருந்தே பண்ணலாம். 16 வீக்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சியில் அதை பண்ணுற சமயத்தில் ஓரலாக வந்து 75 grams ஆஃப் குளுக்கோஸ் கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி ஃபாஸ்டிங் பிளட் சுகர் எடுப்பாங்க. தென் 75 grams ஆஃப் குளுக்கோஸ் கொடுத்துட்டு ஒரு 1 hourல ஒன்று எடுப்போம் அண்ட் 2 hours ஒன்று எடுப்போம். இந்த 1 hour எடுக்கிறதுல 160க்கு மேலே இருந்தாக்கா தேர் சப்போஸ் டு பி ப்ரீ டயபெட்டிக், ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது டியூரிங் ப்ரெக்னன்சி. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மெட்ஃபார்மின்ன்ற மாத்திரைகளையோ இல்லாட்டி மயோனிஸ்டால் மாத்திரைகளையும் கொடுக்குற சமயத்தில் அதை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். ஓகே. ஹவு இம்பார்ட்டன்ட் இந்த GTTங்கிறது அந்த விமன்ஸோட ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் அந்த டெஸ்ட்? GTT அந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வந்தால் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் டியூரிங் ப்ரெக்னன்சி வரலாம். தே மே ஹாவ் ஈவன் இன்ட்ராயூட்ரன் டெத், இன்ட்ராயூட்ரன் growth retardation வரலாம், பிக் பேபி வரலாம், மேக்ரோசோமியான்னு சொல்லிட்டு வரலாம். ஸோ இது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அது வந்து டயபெட்டிஸ் சமயத்தில் தே கேன் ஆல்சோ கெட் ப்ரீ எக்லாம்சியான்னு சொல்லிட்டு பிபி அதிகமாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் இருக்கிற நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதனால பெட்டர் டு டூ த GTT. இது ஒன் ஃபைனல் கொஸ்டின் என்னன்னா, இது வந்து என்ஷூர் பண்ணணுமா ஒவ்வொரு ஃபீமேலும் வந்து அந்த ப்ரெக்னன்சி டைம்ல GTT எடுத்திருக்காங்களா, எந்த மாதம் எடுக்கணுங்கிறத என்ஷூர் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? டெஃபினட்டாக. அது எந்த மாதம் எடுப்பாங்க மேம்? அது நார்மலி அரௌண்ட் the 16th week நார்மலி we take. ஓகே. ஸோ விமன்ஸ் வெல்னஸ் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு வந்து மெயினாக வந்து இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் எக்ஸ்ன்னு சொல்கிறது, அதில் வந்து ஒபிசிட்டி அண்ட் ஆல்சோ அதர் காம்ப்ளிகேஷன்ஸ் லைக் ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், இதெல்லாம் காம்பினேஷனில் இருக்கிற சமயத்தில் இட்ஸ் கால்டு மெட்டபாலிக் சிண்ட்ரோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு வெல்னஸ் ப்ரோக்ராம் வந்து சிவசங்கரன் சார் வந்து டிசைன் பண்ணியிருக்காரு. That's very welcome for the women who suffer from that. Thank you for the time, ma'am. Thank you so much for the information. Thank you, sir. Thank you.